இருக்கியே? ஐயோ அம்மா. எப்ப சோனி அம்மா கிட்ட சொல்லாதவே. என்னடா ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கியே? ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மோ. உமாக்கா வீட்டில் ஃபோட்டோ எடுக்க ஒரு ஆள் வந்தார் பத்தியா? ஆமாம், அவனுக்கு என்னடா? அவனுக்குலாம் ஒன்றும் இல்லம்மோ. அந்த ஆளுகிட்ட நாங்கள் 4 பேரும் ஃபோட்டோ எடுத்தோம். யார் 4 பேரும்? நானும் சந்தியாவும் அப்புறம் பூமாரி சின்ன பொண்ணு, நாங்கள் 4 பேரும் எடுத்தோம். அதான் அவ்வளோ வரையும் அந்த பையன் எடுத்தானே. ஆமத்தே, எல்லாரும் எடுத்தாவே. ஆனால் நாங்கள் அப்படி எடுக்கல. எங்கள் 4 பேருக்கு மட்டும் தனியாக ஒரு காப்பி வேணும்னு சொல்லி கேட்டு எடுத்திருக்கோம். எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான். யாரை கேட்டு அப்படி எடுத்தியே? எவ்வளவு தைரியம் இருந்தால் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீங்களும் போட்டோ எடுத்திருப்பிய? அப்படி யாரை கிட்ட எடுத்தீன்னு கேட்டேன். உமா கூட சேர்ந்து எடுத்தீரா? ஆமாம்மா எடுத்தோம். உமா கூட எடுத்திருக்கீல்ல, அப்புறம் என்ன நீங்களும் மட்டும் தனியாக எதுக்கு எடுத்தீங்க போட்டோகிராஃபர் கிட்ட? எம்மோ நாங்கள் அதை எப்போனாலும் பார்த்துக்கிடலாம்ல, அதுக்கு தான். லட்சி விடுங்க லட்சி, இதில் என்ன இருக்குது? போட்டோ தானே. நம்ம காலத்துலலாம் படிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு போட்டாவே கிடைக்காது. அதுவும் ஒரு குரூப் போட்டாக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், அதை வாங்க இயலாம. அதெல்லாம் சரிதான் பெரிய பொண்ணு. நம்ம அங்கே தானே இருந்தோம். நம்மகிட்ட யார்ட்டையாவது ஒரு வார்த்தை கேட்டுட்டு எடுக்கணும்னு தோணிச்சா? நான் அங்கே தானே இருந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை எம்மோ நாங்கள் இப்படி எடுக்கோம் அந்த ஆள்கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணும் தான், சொல்லலை. சரி விடுங்க. அப்படியெல்லாம் இவ்வளோ விடக்கூடாது இழிச்ச வச்சு. அது என்ன பழக்கம், கேட்காம கொள்ளாமல் எடுக்குது? இப்போ அந்த போட்டோக்கு காசு நம்ம தானே கொடுக்கணும். அதுவும் சரிதான், கேட்டிருக்கணும். சரி எம்மோ சாரிவே. ஆமாம்மோ சாரிவே. உங்ககிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் எடுத்துருக்கணும், கேட்காம எடுத்துட்டோம். எவ்வளோ சொன்னால் ஒரு போட்டாக்கு? ஒரு போட்டாக்கு 100 ரூபாம்மா. நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் 2 போட்டா சொல்லியிருக்கோம். ஆமாம்மா, மொத்தம் 200 ரூபா கொடுக்கணும். என்னது 200 ரூபாயா? எதுக்குல 2 போட்டா? ஒரு போட்டா பார்த்தாதான் உங்களுக்கு? எம்மா ஒரு போட்டா இருந்தால் யாராவது ஒருத்தர் தானே கடைசியில் வச்சுக்கிட முடியும். அதான் 2 போட்டா கேட்டிருக்கோம். ஏன் ஒரு வீட்டில் ஒரு போட்டா இருந்தால் பத்தாதான்னு கேட்காதான்? எப்போ எம்மா லூசு கிரிக்கி, நீங்கள் உங்கள் அக்காவும் ஒரு போட்டாக்கு எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பொசுக்குன்னு கிரிக்கி நீட்டா? ஆமாம், வேற என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா வேற அப்படிதான் சொல்லுவேன். எம்மோ நீயும் உங்கள் அக்காவும் ஒரே கிளாஸில் படிச்சியேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குரூப் போட்டாவை வச்சுக்கிட்டு எப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போடுவியே? அது நான் வாங்கினது, இது எனக்கு தான் உனக்கு தான், நான் தான் அக்கா நான் தான் தங்கச்சின்னு மாறி மாறி. இப்போ அந்த போட்டோ உங்கள் அக்கா கிட்ட தானே இருக்குது, உனக்கு இல்லைன்னு எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கா? அந்த போட்டோவில் தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாவன்னு சொல்லி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அதை பார்த்து ஃபீல் பண்ணுவல்ல. நாங்களும் நாளை பின்ன இதே மாதிரி வருத்தப்படக்கூடாதுன்னு தான் ஆளுக்கு ஒரு காப்பி கேட்டிருக்கோம். அவள் கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போயிட்டா அவளுக்குள்ள போட்டோவை அவள் எடுத்துகிட்டு போவா, எனக்குள்ள போட்டோவை நான் வச்சுக்கிடுவேன். ஓஹோ அப்படி. பத்தியம்மோ எங்களோட புத்திசாலித்தனத்தை. நல்லா இதுலலாம் உஷாரா இருங்க. நீ காலேஜ் சேர்றதுக்கு ஃபார்ம் வாங்க போனா நீ அது என்னைக்கு? அதெல்லாம் ஒன்றும் பண்ண காணோம். ஆமாம் சந்தியா, காலேஜுக்கு ஃபார்ம் வாங்கலையா? காலேஜுக்கு ஃபார்ம் தானே, அதுவா? அது வந்து சந்தியாவோட ஃப்ரெண்டு. இப்போ சூனி வாய மூடுவேன். என்ன சோனி? ஐயோ சரண் விஷயத்த போட்டு கொடுத்துருவாளோ? அப்படி மட்டும் சொல்லிட்டு அன்னைக்கு நான் செத்தேன். அது ஒன்றும் இல்லத்தே, சந்தியாவோட ஃப்ரெண்டு காவியா இருக்காளா, அவள் ஃபார்ம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காளாம். அதனால நாளைக்கு அவட்ட வீட்டில் போய் வாங்கிட்டு வரணும்னு சொன்னான். ஆமாம்மா அவள் 2-3 காலேஜில் வாங்கி வச்சிருக்காளாம், சேர்த்து வாங்கிட்டு போன்னு சொல்லி சொன்னான். அதில் ஏதாவது ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிக்க, உனக்கு எது தோணுதோ நான் வாங்கி வைக்கேன் தாரேன் அப்படின்னா. பாரு, அந்த பிள்ளைக்கு இருக்க பொறுப்பு கூட உனக்கு இல்லை. எம்மோ அந்த பிள்ளைக்கு அக்கா காலேஜ் படிக்காவ, அதனால அவிய எழுந்ததுனால அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாவ, அவளுக்கு தெரியும். அதனால அவிய கூட போய் வாங்கியிருக்கா. அப்போனா நீயும் அவள் கூட போயிருக்கலாம்ல காலேஜுக்கு? காலேஜ் பார்த்த மாதிரியும் ஆச்சு. அப்படியே ஃபார்ம் வாங்கிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லத்தே. அவள் சேர்ற காலேஜில் தான் நான் சேர போகிறேன். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவள் எல்லாம் பார்த்துருப்பா, அவிய அக்கா எல்லாம் பார்த்துருப்பாவ. இப்படி அவள் அக்கா சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னான்னு காலேஜில் சேர்ந்துட்டு படிக்காமல் சுற்றிக்கிட்டு திரி, அப்போ தானே இருக்கும் உனக்கு. எம்மோ அதெல்லாம் படிப்பேன், சும்மா இருபத்துக்க. சந்தியா அங்கே பேர் காலேஜில் போய் படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். வேற சும்மா அங்கன இங்கன பிள்ளைகள் கூட சுற்றிக்கிட்டு தெரியக்கூடாது. ஆமாம் சந்தியா, காலம் கெட்டு போய் கிடக்கு. அந்த பிள்ளை இங்கே கூட்டா அங்கே கூட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு நடக்கப்படாது. சரிக்கோ. ஒழுங்காக படித்தா அவ்வளோ தலையெழுத்து நல்லா இருக்கும், படிக்காமலேயே போனால் அவ்வளோ தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். இப்போ சொன்னியிலே லட்சு, இது வாஸ்தவமான பேச்சுக்கோ. இந்த காலத்தில் படிப்பு தாங்க ரொம்ப முக்கியம். எம்மா தெருவில் கிடந்து என்ன கத்தி இருக்கு, இதுகளுக்கு காதே கேட்கல பேரு. எல்லாம் உமா நீ எப்போ வந்தா? என்னது எப்போ வந்தாவா? 1/2 மணி நேரமாக தெருவுலையும் முத்தத்துலேயும் நின்று கத்திட்டு நடந்திருக்கேன். ஒருத்தருக்கும் காதல உழலை. சரி சத்தல்லையே இப்போ தானே வந்துட்டு வந்தவ, அதுக்குள்ளே எங்கே போனவன்னு தான் உள்ளே வாரேன். பார்த்தா அவ்வளோ வரம் இங்கே கும்மி அடிச்சுட்டு அடக்கிய. ஆமாம் உமா, இங்கே அவ்வளோ வரம் பேசிட்டு நடந்ததில் ஒருத்தரும் கவனிக்கல பார்த்துக்க. நீ கூப்பிட்டதே எங்களுக்கு கேட்கல. பர்றா பிரியாணிலாம் கொண்டு வந்திருக்கா உமா? ஆமலாம் இழிச்சு வச்சு மிச்சம் கிடந்தது, அதான் அக்கம் பக்கம் அவ்வளோ இருக்கும் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் போகும்போதே எடுத்துகிட்டு போவீன்னு பார்த்தேன், இல்லை பாத்திரமாவது கொண்டு வருவீன்னு பார்த்தேன். ஒருத்தரம் அணங்கமே இல்லை. பாத்திரம் கித்திரம் எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல, மீதி கிடந்ததில்ல அவ்வளவு.
வீட்டாளவே எடுத்துட்டு போங்கன்னு சொல்லாம எடுத்துட்டு போக முடியுமா? ஆமாம் அதானே. இதில் வேற உங்கள் மாமியார் இருக்காங்க, உங்கள் அம்மா எல்லாரும் இருக்காவ, அப்போ போய் நாங்கள் கை வைக்க முடியுமாண்டாவில்? அவி என்ன சொல்ல போறாவ? எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவ்வளோ சாப்பாடை வேற தூர தானே போடணும். அவ்வளோ இருக்கும் கொடுத்து தான் வேற காலி பண்ண முடியும். ஏன்னா உமா, அந்த முட்டை கிழவிக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தியா? அது ஒத்த மணிச்சு பத்தியா? நாங்கள் வரும்போது எங்க வீட்டு வரையும் கேட்டுச்சு. சொன்னோம். அதுக்கு உமா என்னையும் கூப்பிடவே இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருவோமா? அந்த கிழவிக்கு கொடுத்துட்டேங்கோ. அப்படியா? அது ஒன்றும் சொல்லலையாக்கோ? அது கொஞ்ச நேரம் புலம்பிட்டு இருந்துச்சு, என்னைய கூப்பிடாம விட்டுட்டாலான்னு. நான் வெளியில வேற யாரையும் கூப்பிடல, இவியெல்லாம் வந்து வர்றேன்னு சொன்னாவ அவியெல்லாம், அதனாலதான் வந்தாவ, நானா போய் கூப்பிடலன்னு சொல்லிட்டேன். நீங்களும் கேட்ட அப்படி சொல்லிருங்க. நாங்க வரும்போது தான் அது நல்லா கேட்டுச்சா, தெளிவா நாங்க சொல்லிட்டு தான் வரோம். எங்களை மட்டும் தான் கூப்பிட்டா வேற யாரையும் கூப்பிடலன்னு. வேற என்னமே எங்க அப்படி சொல்றது? சரி சரி பரவாயில்ல, நான் இப்ப சாப்பாடு கொடுத்து சமாதானப்படுத்திட்டேன். சரி இந்தாங்க லட்சுமி அக்கா, பிடிங்க சாப்பாடு. இழிச்ச வச்சு இந்தா, இது வான் சாப்பாடு. எனக்கு இங்கே கொண்டு வந்துட்டியாக்கும். பெரிய பொண்ணு, உனக்கு வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். உங்க மாமியார் இருந்தாவன்னு இழிச்சாச்சி வீட்டுக்கு போனேன். இழிச்சாச்சி வீட்டில் தான் ஆள் இல்லை. சரி அப்போ லட்சுமி அக்காவுக்கு கொடுத்துட்டு வருவோன்ட்டு இங்கே வந்தா இங்கே இருக்க. எங்கள் மாமியார் இருந்துச்சோ வீட்டில்? ஆமா, அவிய உன்னையே தான் திட்டிகிட்டு இருந்தாவ, எங்கே போனான்னு தெரியலன்ட்டு. பிறந்த நாளைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்து சேர்ந்தோமான்னு இல்லாமல் அந்த ஆளை கதை பேச கேட்டாலன்னு திட்டிட்டு இடந்தாவ. அது இல்லைன்னா மட்டும் திட்டாது பாருங்க, அதுக்கு என்னையே திட்டலைன்னா சும்மா இருக்கவே முடியாது. சரி நான் வீட்டுக்கு போகிறேன். என் நாத்தனாரு அம்மா மாமியார்னு அவ்வளோ வரம் கிடக்காவ, நான் போய் அங்கே பார்க்கேன். சரி உமா போயிட்டு வா, நான் பாத்திரம் உனக்கு நாளைக்கு தரேன் சரியா? சரி சரி பரவாயில்ல, அதான் நான் இங்கே வருவோம்ல, வந்துட்டு பாத்திரத்தை வாங்கிட்டு போகும்போது உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிட்டு போகிறேன். கிடக்கட்டுங்க. சரி போயிட்டு வரேன், பாய் பாய். நல்லா அவ்வளோ தூரம் கிடந்து கதை பேசி எழுவ. சரி நம்ம இன்னைக்கு வீட்டில எல்லாம் ஆள் கிடக்கு, அங்கே போவோம். அண்டை நிறைய பிரியாணி செஞ்சுட்டு குண்டா நிறைய மட்டும் சோறு கொண்டு வந்திருக்கா. ஐயே பெரிய பொண்ணு, இதுவே அதிகம். நம்மெல்லாம் சாப்பிட்டாச்சு, நான் இனிமேல் வீட்டுக்கார மட்டும் தானே சாப்பிடணும். இதுவே போதும். நாளைக்கு மிச்சம் கிடந்தா இவளுக்கு சூடு பண்ணி கொடுத்தா தும்பாளுவேன். லட்சு சூடு பண்ணனா அடி பிடிச்சி விடாது. அடி பிடிச்சா அரிசியெல்லாம் உடஞ்சி குருணானங்க ஆச்சுன்னா அப்புறம் நல்லாவே இருக்காது பிரியாணி சாப்பிட. ஐயா இழிச்ச வச்சு சூடு பண்ணணும்னா நீ பொரிக்காஞ்சட்டியில போட்டெல்லாம் சூடு பண்ணக்கூடாது. அப்புறம் ஒரு இட்லி சட்டி எடுத்துக்க, அதுக்குள்ள ஏதாவது பாத்திரத்தை ஒசரமா வச்சு உள்ள தண்ணியை ஊத்திட்டு அதுக்கு மேல நீ எந்த சாப்பாடை சூடு பண்ணணும்னு நினைக்கி அந்த சாப்பாடு பாத்திரத்தை உள்ள வச்சிரு. இட்லி எப்படி வேக வைப்பியோ அதே மாதிரி வேக விட்டுரு. அப்படியே அழகா பூ போல இருக்கும். உள்ள தண்ணியும் போகாத, ஆவிலே சூடாயிரும். நல்ல அழகா பூ போல உதிரியா இருக்கும் பாரு சோறு. அட இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஆமா லட்சுமி, இது டிஃப்ரெண்டா இருக்க இந்த ஐடியா. எங்க இருந்து பிடிக்க இந்த ஐடியாவெல்லாம்? ஐயா பெரிய பொண்ணு, இதெல்லாம் என் கண்டுபிடிப்பு கிடையாது, என் மௌல கண்டுபிடிப்பு. ஆமத்தே, இதெல்லாம் சோனியோட ஐடியா. திங்குற விஷயம் நான் மட்டும் சோனி பக்காவா செய்வா. இவ ரொம்ப மினுக்காத சரியா? என் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை சொல்லி தந்தா எனக்கு. எத்தே எங்க கிளாஸ்ல ஒரு முஸ்லீம் பிள்ளை இருக்கா, அவங்க வீட்டுல அடிக்கடி பிரியாணி செய்வாங்களாம். சூடு பண்றதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம். அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு. ஓஹோ, இனிமே இந்த ஐடியாவை நாங்களும் யூஸ் பண்ணி பார்க்கோம். சரி அந்தி சாயிரம் நேரம் ஆகி போச்சு, ஒரு காப்பி போட்டு குடிச்சாதான் இனிமே வேலை ஓடும். எல்லாம் அந்த பிரியாணியை கொண்டு போய் வச்சுட்டு காப்பி போட்டுட்டு வரேன். உங்களுக்கு காப்பி வேணுமா? லட்சுமி காப்பியா? எனக்கு ஒரு டம்ளர் ஸ்ட்ராங்கா. ஸ்ட்ராங்கி லைட்டு நிக்கிட்டு காப்பி எல்லாம் பால் காப்பி எல்லாம் கிடைக்காது, கடுங்காப்பி தான் கிடைக்கும். பரவாயில்லையா? ஐயே கடுங்காப்பியா? அது யாருக்கு வேணும்? எனக்கு வேண்டாப்பா. ஏன்னா இழிச்ச வச்சு உனக்கு கடுங்காப்பி வேணுமா? போட போறேன். ஐயோ எனக்கு வேண்டாப்பா, நம்மளாம் பால் காப்பி தான். வேண்டான்னா கடங்க, நான் கடுங்காப்பி போட போறேன்ப்பா. அவ்வளோ இருக்கும் பால் காப்பி போடணும்னா பாலுக்கு எங்கே போகிறது? நானே 100 பாலை வாங்கி பச்சை தண்ணி ஊற்றி தான் 4 நேரம் குடிப்பேன். எட்டி இழிச்ச வச்சு லட்சிட்டு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போகுமா? நீயும் பிரியாணியை கொண்டு போய் வீட்டில் வை, வேற எப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. ஆமாட்டி பெரிய பொண்ணு, வா போவோம் நம்மளும். பிள்ளைகளா பாய், நாங்கள் போயிட்டு வரோம். ஆமாம் அவ்வளோரையும் நாளைக்கு பார்ப்போம். பாய்த்தே. நல்ல வேலை சோனி, நீ சொல்லலை. நீ எங்கள் அம்மாக்கிட்ட மாட்டி விட்டுருவியோன்னு நினச்சேன். நான் இப்போலாம் மாட்டி விட மாட்டேன். என்னைக்காவது நீ வசமாக மாட்டுவல்ல வேற ஏதாவது தப்பு பண்ணி, அப்போ தான் மாட்டி விடுவேன். நீ இப்போ கொஸ்டின் பேப்பர் வாங்கினாலும் சரி, அப்ளிகேஷன் வாங்கினாலும் சரி, இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்போ உன்னைய நான் மாட்டி விட்டாலும் கடைசியில் பழியெல்லாம் என் மேலே தூக்கி போட்டுருவியே. அவன் மேலே பொறாமையில சொல்கிறா, அப்படி சொல்கிறா, இப்படி சொல்கிறான்னு. வசமாக சிக்கனை தண்டி நீ மாட்டுவே, அப்போ தானே இருக்கு உனக்கு. இப்போ ரொம்ப பண்ணாத என்ன? அவன் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். எவ்வளோ தடவை சொல்கிறது உன்ட்ட? ஏன் அப்போ நீ அம்மாக்கிட்ட ஃப்ரெண்டு தான் அவனே பேரே சொல்ல வேண்டியதானே? எப்போ அம்மா ஒருவேளை தப்பாக நினச்சிட்டா அதுக்கு பயந்து தம்ப நான் சொல்லலை. அம்மா படிக்கிற விஷயம்னாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டா என்ன? சும்மா நீ தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா நான் கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன். சரி நான் போய் டிவி பார்க்க போகிறேன், பாய். சரி சரியான ஆளு தான் இவா. இவாகிட்ட கொஞ்சம் நம்ம உஷாராக தான் இருக்கணும். எதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் பாஸ்வேர்டை மாற்றி வைப்போம். ஐயோ ஃபோன் வேறு சார்ஜில் கிடந்த. சரி போய் பார்ப்போம் சார்ஜ் ஏறி இருக்கும் எவ்வளோ நேரத்துக்குள்ள. சரி அந்த சோனிக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியிருக்கே.
பள்ளிக்கூடம் இருக்க அன்னைக்கு தான் சீக்கிரமாக எழுப்பி விடியாவன்னு பார்த்தா லீவு நாள்லையும் சீக்கிரமாக எழுப்பி விட்டு உயிரை வாங்குறாவம்மா. கூட கொஞ்ச நேரம் தூங்கினா தூங்கிட்டு போட்டோன்னு உடியாவலாம் நம்மள. ஓடிப்போ, அங்கே எங்கேயாவது போய் கத்து. சும்மா காத்துக்குள்ள இருந்து மியா மியானிக்கிட்டு இருக்க கடுப்பில் சுட்டு தின்னு போடுவேன் அம்மா. காலையில எந்திரிச்சு கொஞ்ச நேரம் போன நோண்டிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு பல்ல வளைக்கி காப்பியை குடிக்கலான்னு பார்த்தா எந்திக்கிற நேரத்துல இருந்தே திட்டு வாங்க வேண்டியிருக்கு. ஆமா, நான் ஃபோன் பண்ணலன்னு நீ என்னையவே குறை சொல்லு. உன் மௌலு அங்கே பண்ணிய பாடு இருக்கே, எம்மா முடியலை இவ்வளோ கூட கடந்து குறை கொடுத்துட்டு அடக்கிறதுக்கு. அப்படின்னா நீ அவ்வளோ என்கிட்ட அனுப்பி விடு. எப்படியும் இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு லீவு தானே. ஆமா, வேணா கூட்டிட்டு போ அவ்வளோல. இங்கே கடந்து என் உயிரை தான் வாங்கி எழுவேன். நீ கொஞ்சம் முன்னாடி சொன்னா இல்லையே, 2 வாரத்துக்கு முன்னாடியே அனுப்பி விட்டுருப்பேன். இனிமேதான் பள்ளிக்கூடம் திறந்துருமே. ஏமோ என்னமோ என்ன 1 வாரம் காணும் பள்ளிக்கூடம் லீவு தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நியூஸ்ல சொன்னானுவேன்னு சொல்லிக்கிட்டு நீ என்ன இப்படி சொல்றா? 2 பேருக்கும் லீவுன்னு வைக்கி கொண்டு வந்து இங்க விட்டுரு, நான் பாத்துக்கிட்டே. நான் வந்து கொண்டு வந்து விடுற அளவுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. நான் என்ன பசி ஏற்றி விடியே அப்படின்னு லீவுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ வந்துருவாளுவே. எல்லாம் பொம்பளை பிள்ளைகளெல்லாம் தனியாக அனுப்பி வைக்க போறா? இதா பெரிய மாடு மாதிரி வளர்ந்துருக்காளுவே, கரெக்டாக வரமுண்டாளுவா இருக்கும், அதெல்லாம் வந்துருவாளுவே. எல்லாம் லட்சுமி 2 பஸ் மாறணுமே, அதெல்லாம் வருவாளுவே. நான் இரு கேட்டு பார்க்கேன். காலையிலே 2ஐயும் அடிச்சுதான் எழுப்பி விட்டுருக்கு. அங்கங்க ஆளுக்கு ஒரு மூலையில போனை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காளுவே. நான் காலையிலே எந்திரிச்சு இந்த இட்லியை வச்சு சாம்பாரெல்லாம் வச்சாச்சு, காப்பியை போட்டு வச்சுட்டு எந்திரிச்சு குடிங்களா சாப்பிடுங்களான்னு எழுப்பி தான் அடிச்சுதான் எழுப்பியிருக்கு. காப்பி அந்த ஆளை கிடந்து ஆறுது, இட்லி எல்லாமே வந்து சாப்பிட்டா சாப்பிடியாளுவே, சாப்பிடலன்னா அந்த ஆளை கடக்காளுவன்னு போட்டுட்டு சரி தோட்டத்துக்கு போகலான்னு பார்த்தேன். கூப்பிட்டாலும் வராண்டே வெயிலா இருக்குன்னு சொல்லுவாளுவேன்ட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ 2 பேரும் இங்கே அனுப்பி விடு. நான் 4 நாள் நல்லா இடிச்சு அனுப்பி விட்டேன்னு வைக்கி சரியாயிருவாளுவே. என்ன காலையிலே முதல் மெசேஜ் இப்போலாம் சந்தியா கிட்ட இருந்து தான் வருது. சரி, நாமளும் குட் மார்னிங் அனுப்பி விடுவோம். ஆன்லைனில் தான் இருக்கான், இவன்ட்ட இப்போவே சொல்லிடலாம். காவியாட்ட கொண்டு போய் அப்ளிகேஷனை கொடுன்னு. என்ன திடீர்னு சந்தியா கால் பண்றா? ஹலோ, இல்லை சரணு, நான் தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீ வாங்கினேன்னு வையி, நீ என்கிட்ட கொண்டு வந்து தர வேண்டாம், காவியாட்ட கொடுத்துரு. நம்ம கூட கம்ப்யூட்டர் கிளாஸில் படிச்சல்ல, அவட்டே கொடுத்துரு. நான் அவகிட்ட இருந்து வாங்கிக்கிடுறேன். ஏன் சந்தியா, நான் உங்க ஊருக்கு கொண்டு வந்து தாரேன். இல்லை வேண்டாம் சரணு, எங்கள் அம்மைக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் தங்கச்சியை மாட்டி விட்டுருவா ஏதாவது சொல்லி. நீ காவியாக்கிட்டே கொடுத்துரு, நான் வாங்கிக்கிடுறேன் அவகிட்ட இருந்து. ஏன்னா எங்கள் அம்மாக்கிட்ட நான் அப்படி தான் சொல்லி வச்சுருக்கேன். காவியா அப்ளிகேஷன் வாங்கி தரலாம், உங்கள் அக்கா கூட போய் வாங்கிட்டாலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால நீ அவகிட்டே கொடுத்துரு, நான் அவகிட்ட இருந்து வாங்கிக்கிடுறேன். அப்படியா? சரி, அப்போ சரியில்ல சரணு, தேங்க்ஸ். சரி பரவாயில்ல, அதுல என்ன இருக்கு. சரி, வைக்கட்டுமா? வைக்க போறியா? வேற என்ன சந்தியா சொல்லு. இல்லை வேற ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். எல்லாம் சந்தியா சோனியா எங்கே போனாலும் இவ்வளவே ஆளுக்கு ஒரு மூலையில் உட்கார்ந்துக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு கிடக்காளுவே, கூப்பிட சத்தம் தராம. சரி சரண், நான் உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன். எங்கள் அம்மா வரவே. எல்லாம் நீ இங்கே இருக்க, அவளங்க அவ அங்கே முன்வாசல் முத்தத்தில் இருப்பாளா இருக்கும். நீ இங்கேருந்து ஃபோனை நோண்டு, அவள் அங்கேருந்து ஃபோனை நோண்டட்டா. ஆளாளுக்கு ஒரு மூலையிலேருந்து ஃபோனை நோண்டுங்க, நான் கூப்பிட சத்தம் தராதிங்க. ஏமோ நீ கூப்பிட்டியா? எனக்கு கேட்கே இல்லையே. 24 மணி நேரமாக ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தா என்ன காது கேட்கும்? கவனம் இங்கே இருக்கணும், கவனம் வேற எங்கேயா இருந்துச்சுன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாரு அந்த போனை அடுப்புக்குள்ள பிடிங்கி போடியானா இல்லையான்னு. எப்போ போனை நோண்டியான்னு கேட்டாலும் இந்த படிக்கிறேன்னு சொல்லியது. மார்க் ஒன்றும் நீ விசேஷமா வாங்கிடல, நார்மலான மார்க்கு தான். நான் சரி பிள்ளைகளை விட்டு கொடுத்துடப்படாத இருந்தா நான் அன்னைக்கு உங்களோட பாராட்டினது. மற்றபடி எனக்குலாம் ஒன்றும் விருப்பம் இல்லை நீ வாங்கின மார்க்கு. ஏமா ஏமோ இப்படி சொல்றா? வர உன் போக்கும் சரியில்லாத மாதிரி தான் எனக்கு என்னமோ தெரியுது. முன்னாடி எல்லாம் சோனி தான் போனை நோண்டிக்கிட்டு அடக்கான்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா. இப்போ நீ அவளுக்கு விட அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இம்மன் அந்த காவியா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்ளிகேஷன்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னால, அதான் நான் திங்கக்கிழமை எப்போ வரணும் எப்போ வந்து வாங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன் வாங்கினவா வீட்டுக்கு கொண்டு வந்து தராண்டாலாமா? வந்து தர சொல்லு. ஒருவேளை அம்மா நம்ம சரணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கதை கேட்டிருப்பாளோ, அதான் இப்படி கோவப்படுறாளோ? சே இருக்காது. அம்மா கேட்டிருந்தான்னா அம்மா நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். என்னலா தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கா? இல்லைம்மோ, அப்ளிகேஷன் வாங்கி தரதே பெருசு, இதில் வேற அவளை கொண்டு வந்து தானே அவள் என்ன நினைப்பா நம்மள? அதெல்லாம் ஒன்றும் நினைக்கும்டா, வீட்டுக்கு கொண்டு வந்து தர சொல்லி அம்மா வாங்கிக்கிடியே. என்னது நீ வாங்கிக்கிட்டுறியா? நான் இங்கே தானே இருக்கேன், நான் போய் வாங்கிட்டு வரேன். உனக்கு என்ன நல்ல உனக்கு என்ன விளக்கண்ண நிக்கிட்டு இருப்பா? நாளைக்கு 2 பேரும் ஒழுங்கு மரியாதையாக கிளம்பி எங்கள் அக்கா வீட்டுக்கு போறிய. இம்மா என்னப்பா சொல்கிறா? ஆமாம், 1 வாரத்துக்கு நீங்கள் போய் அங்கே போய் இருந்துட்டு வாங்க, அப்போ தான் என் அருமை தெரியும் உங்களுக்கு. எம்மோ நானும் அங்கே போக முடியும் பத்துக்க, வேணா சோனியை மட்டும் அனுப்பி விடு. அவளுக்கு தான் 1 வாரம் லீவ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு, எனக்கெல்லாம் காலேஜ் ஆரம்பிச்சிருவாவ. அதனால நான் போகல, நான் வேணா அங்கே இருக்கேன்.
இல்ல 2 பேரும் போங்க. காலேஜ் திறக்கும் போது வந்துக்கிடலாம். அக்கா கூப்பிட்டுட்டே அடக்கா. அவிய கூப்பிட்டுட்டே அடக்காவன்னா நீ போ, நானும் போக மாட்டேன். இந்த மாதிரி எதிர்த்து பேசிட்டு இருந்தேன் ஐயி, நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். ஆமா, ஒழுங்கா நாளைக்கு அங்க போறதுக்கு துணிமணி வேலை எடுத்து வைக்கிற வேலையை பாருங்க. இனிமே அவகிட்ட போய் ஒரு பாடு கத்தணும். அவ என்ன சொல்லியாலோ என்ன அம்மா இப்படி சொல்லிட்டு போறா. ஆமா பாப்பு மாதிரி நான் கூட நியூஸ்ல பார்த்தேன் 7ஆம் தேதி வரைக்கும் லீவா. நான் கூட இவ்வளவு சீக்கிரமா லீவு முடிஞ்சிட்டேன்னு வருத்தப்பட்டு இருந்தேன் தெரியுமா. ஆமா, எனக்கு இந்த மே மாசம் லீவை என்ஜாய் பண்ண மாதிரியே இல்ல, வீட்டுக்குள்ளே கிடந்ததும். இப்பதான் எங்க அம்மா வெளியெல்லாம் விடுறாவல, அதனால இன்னும் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள லீவே சொல்லிட்டாவ. இனிமே தோட்டத்துக்கு போலாம், அங்க போலாம், இங்க போலாம், எங்கனாலும் போலாம்னா. அதனால இன்னும் ஒரு வாரம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு இருக்கேன் நானும். சரி சோனி, நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். அக்கா, எங்க வீட்டுக்கு விருந்தாளெல்லாம் வந்திருக்காவ, அதெல்லாம் போன அப்புறமா நான் உங்க வீட்டுக்கு வரேன். சரியா? சரி பூமாரி. எல்லாம் சின்னவளே சோனி, எதுக்கு அம்மா இப்ப என்னைய கூப்பிட்டுட்டடக்கா? அவ என்னன்னு பார்த்தா அந்த பக்கமா உட்கார்ந்து போன பேசியா, நீ என்னன்னா பார்த்தா முத்தத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு போன பேசிக்கிட்டு இருக்கா. ஆளுக்கு ஒரு திசையில இருந்தா இப்படி போன பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாளை பிள்ளை ஏதாவது ஒண்ணுன்னா உங்க அப்பா என்னைய தான் கேள்வி கேட்பாரு, என்ன லட்சணத்துல பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கான்னு. எம்மா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? பூமாரிட்ட தானே பேசிட்டு இருந்தேன். நல்லா பேசின போட்டு பூமாரிக்கிட்ட. எம்மா இப்ப என்ன உனக்கு? இங்க பாரு, நீயும் அக்காவும் ஒழுங்கா துணிமணியெல்லாம் எடுத்து மடிச்சு பைக்குல வைங்க. நாளைக்கு 2 பேரும் அக்கா வீட்டுக்கு கிளம்புறீங்க. யார் வீட்டுக்கு? உங்க அக்கா வீட்டுக்கா? ஆமா. ஐயோ எப்பா, நாளாம் போல. ஏன் போலங்க? போயிட்டு வாங்க. அவ கூட்டுட்டே அடக்கா, ரொம்ப ஆசையா 2 பேரையும். 2 பேருக்கும் லீவு தானே, கொஞ்ச நாள் அனுப்பி விடு, 10 நாளைக்கு ஆகுதுன்னு. 2 பேரும் போயிட்டு வாங்க. எம்ம போ, நாளாம் போம்னு சொல்லிட்டாங்க. அவிய வேலையா வாங்கிட்டே இருப்பாவ. வேற என்ன பண்ணணும்னு நான் எல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. வேற ஏதாவது தப்பா செஞ்சா கூட திட்டுவாவ அவிய. உன்னைய கூட சமாளிச்சிடும், உங்க அக்காவை சமாளிக்க முடியாதப்பா. அவளை மாதிரி இல்லைன்னா தான் அவ தலையில நீங்க மிளகா அரைச்சு விடுவீல. நான் பேக்கு மாதிரி உங்களோட பல்ல கட்டிக்கிட்டே இருக்கேன்னு நீங்களும் என்னையும் ஏமாத்தி போடுறீங்க. நீங்க 2 பேரும் அங்க போனாதான் என்னோட அருமை உங்களுக்கு தெரியும். எம்ம போ, நானும் போம்னு சொல்லிட்டேன். வேணும்னா சந்தியாவை மட்டும் அனுப்பி விடு, நான் உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரேன். ஆமா, வேலை செஞ்சு கிழிச்சிருவாய். வா, இவ்வளவு நேரம் காலையில இருந்து காட்டு கத்திருக்கேன், ஒரு டம்ளர் கூட எடுத்து கழுவி தர முடியாளுவே. எம்ம சந்தியாவை வேணா அனுப்பி விடுமோ? அவ என்னன்னா உன்னைய மட்டும் அனுப்பிவிட சொல்லுவா, நீ அவளை மட்டும் அனுப்பிவிட சொல்லுங்க. இப்படி மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருங்க. எனக்கெல்லாம் தெரியாது, நான் 2 பேரையும் அனுப்பி விட்டுருவேன் உங்க அப்பட்டையும் சொல்லிட்டு. ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு வாங்க, அவ்வளவுதான். ஊத்தி வச்ச காப்பி ஆறுது, சீக்கிரம் பல்ல விளக்கிட்டு வந்து குடிங்க. இட்லி எல்லாம் வச்சு சட்னி சாம்பார்னு எல்லாம் வச்சு வச்சாச்சு. இப்பதான் லீவு விட்டாவன்னு சந்தோஷப்பட்டேன். இப்ப ஏன்டா லீவு விடியாவன்னு இருக்கு. பள்ளிக்கூடம் திறக்க போகுதுமோ, நான் போகட்டேன்னு சொல்ல முடியாது. இப்ப என்ன பண்றது? எப்ப சோனி, என்னப்ப சந்தியா அம்மா இப்படி சொல்லிட்டு போறா? ஆமாப்பா, நானும் அதை கேட்க தான் வந்தேன். இப்போ என்னப்பா பண்றது? கண்டிப்பா போகணுன்ற மாதிரி கோவத்துல எல்லாம் சொல்லிட்டு போறா. சிரிச்சு சும்மா போயிட்டு வாங்கன்னு சொன்னாலாவது ஏதாவது சமாளிக்கலாம். கோவமா சொன்னா அவன் மனசு மாத்துறது ரொம்ப கஷ்டமே. இதுக்குதான் அவளுக்கு கொஞ்சம் காலையில வேலை செஞ்சு கொடுத்துருந்தா அவன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டா. நம்ம வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்க, எந்திக்கவும் மாட்டேங்கன்னு சீக்கிரம். அதான் கோவத்துல அங்க பத்தி விட்டுலான்னு பார்த்துட்டா நினைக்கேன். ஆமாப்பா, நானும் தான் நினைக்கேன். நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் போறோம். இவங்கள எந்த ஒரு வேலையை சொல்லு, நான் செய்யாண்டேன் நீ செய்யாண்டேன்னு தான் சொல்லியாலே தவிர நான் செய்யன்னு சொல்ல மாட்டேங்கிறவ ஒருத்தியும். இப்ப அக்கா வீட்டுக்கு போயிட்டு வாங்கலான்னா அவளை மட்டும் அனுப்பு, இவளை மட்டும் அனுப்புன்னு மறுபடியும் இப்படிதான் நிக்காளுவேன். என்னைக்குதான் இவ்வளவு திருந்த வராளோல தெரியல. நம்ம பாட்டுக்கு இட்லி எடுத்துக்கிட்டு அந்த மனசுக்கு கொண்டுகிட்டு தோட்டத்துக்கு போக வேண்டியதுதான். என்னமோ பண்ணியாளுவேன்னு. சாம்பாரம் வச்சாச்சு, மதியத்துக்கு இருக்கு. சோத்தை மட்டும் வடிச்சு தின்னா திங்காளுவ, இல்லாட்டினா குழம்பு மட்டும் தானே நம்ம வச்சிருக்கானோ அந்த ஆளை இருக்கட்டும். நம்ம கடமை செய்ய வேண்டியது செஞ்சாச்சு. ஒரு சோத்தை வடிச்சுமா பிள்ளைகள் திங்காது. தோட்டத்துக்கு கூப்பிட்டாலும் வராண்டேன்னு சொல்லுவாளோ, நமக்கு தான் மூச்சு முட்டை ஆகி போயிடும். நம்ம ஒரு டம்ளர் காப்பியும் குடிச்சு இந்த 3 இட்லியும் தின்னுட்டு போக வேண்டியது தான் எடுத்துக்கிட்டு. சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளோட பெற்றா இப்படிதான் புலம்பிக்கிட்டு திரியணும். பாவுண்ட குருவி பறக்க விட்டுறேன். நீங்களும் பரவாயில்ல நீ, இப்பெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ல தான் இருக்கீங்க எப்ப பார்த்தாலும். ஆமா, இவ குட்டை டவுசரும் பனியனும் போடுவா. இவ போட்டா தப்பு இல்லை, நம்ம போட்டா நம்மள நக்கலா பேசுவா. இந்த அம்மா போட்டா தப்பு இல்லை, ஏன்னா இந்த அம்மா வெளியூர்ல இருந்து வந்திருக்காவ. நம்ம உள்ளூருக்குள்ள கிடக்கிறவல்ல, உள்ளூருக்கவா கிடக்கவா போடக்கூடாது. இந்த மாதிரிலாம் போட்டா இப்படிதான் நக்கலா பேசுவாளுவேன். என்ன நீ யோசிச்சுட்டே இருக்கீங்க? என்னமோ உங்க அண்ணன் தான் வீட்லயாவது இது யூஸ் பண்ணுன்னு ஒரே தொல்லை, அதனாலதான் போட்டிருக்கேன். வெளியெல்லாம் அந்த துணியை நான் போட்டு போக மாட்டேன் உன்னை மாதிரி. ஒரு பேட் வீட்டுக்குள்ள இருந்தது, அத நான் கொண்டு போய் வெளியில விட்டுட்டேன், பறந்துருச்சு. ஐயே, அது சதீஷ் வளர்த்த காக்காவாச்சே. காக்காவை கொண்டு வெளியே விட்டுட்டியோ? அது காக்காவா? இல்ல, குட்டியா இருந்தது. அச்சோ, என்ன பண்ணி வச்ச வர்ஷினி? வீட்ல இருந்த பறவை யாராவது வெளியே கொண்டு போய் விடுவாங்களா? ஏன் இந்த மாதிரி பண்ண நீ? அம்மா தெரியாம வந்துருச்சுன்னு நினைச்சு கொண்டு போய் வெளியே விட்டேன். கேட்டிருக்கணும்ல அத்தை கிட்ட, இது என்ன ஏதுன்னு. நீ பாட்டுக்கு எப்படி வெளியே கொண்டு போய் விடலாம்?
இதெல்லாம் தப்பு இல்லையா? சாரிம்மா, தெரியாம பண்ணிட்டேன். பரவாயில்ல அமுதா, அது காக்கா தானே, விடு. பிள்ளை எதுவும் சொல்லிட்டு அடக்காத. என்ன நீ சொல்றீங்க? காக்கா வளர்லாமா சதீஷ் வளர்க்கா? ஆமா, ஒரு நாள் பாம்பு பிஞ்சியா எங்கேயோ கீழே விழுந்து கிடந்துட்டு கூட்டோட தூக்கிட்டு வந்தா. நானும் அதை ஏதாவது கொண்டு போய் மரத்துல வை அப்படின்னு சொன்னா கேட்கே இல்லை. ஏதாவது பூனைக்குன்னா தூக்கிட்டு போயிடும்னு சொல்லிக்கிட்டு ஆளு வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துது. ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து தேறிட்டு நானும் எதுமையிலாவது அது பறக்கவும் வெளியே கொண்டு போய் விடுன்னா விட முடியேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா. நான் இப்ப இவன் நல்ல காரியம் செஞ்சா, கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வந்திருக்கு பிள்ளை. அப்படியா? அண்ணன் திட்டுவாங்களோ? இல்ல இல்ல, திட்ட மாட்டா. வா, அவனை முறை எழுப்புவோம் நம்ம. சரி. எங்க நம்ம சொல் பேச்ச கேக்குது? சதீஷு சதீஷு, நேரம் என்ன ஆகுது? எந்திரில. எதா குமாரி, தூர வேறு தூங்க விடு. சதீஷு எந்திரில, வீட்டுக்கு விருந்தாள்லாம் வந்திருக்கு பாரு. விருந்தாளு குறுந்தாள்லாம் வந்தவனா காப்பி கீப்பியில குடிச்சிட்டு போக சொல்லு. சும்மா வந்து என்னை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்னோட தூக்கத்தெல்லாம். அண்ணா அண்ணா, இது என்ன புது வாய்ஸா இருக்கு? அதுவும் பொம்பளை பிள்ளை சத்த மாதிரி இல்ல இருக்கு. அண்ணா எங்கீங்க? உங்க குருவியை நான் கொண்டு வெளியே விட்டுட்டு வந்துட்டேன். சாரிண்ணா. ஐயோ, என் காக்கா போச்சா? எவ்வா நீ தான் அந்த வேலையை பார்த்ததா? ஆமா. குமாரி, யார் இந்த குட்டி சாத்தா? இல்ல சதீஷ், அது வேற யாரும் இல்லல, நம்ம அத்தை பிள்ளை தானா? என்னது அத்தை பிள்ளையா? இப்படி ஒரு அத்தை பிள்ளைய நான் ஒரு நாளும் பார்த்தது இல்லையே. அவிய அம்மாவும் வந்திருக்காவ. அப்படியா? அவியில நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோமா? ஆமா, அவிய கல்யாணத்தோட நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் அவிய வெளியூர்ல செட்டில் ஆயிட்டாவ, இப்ப ஊருக்கு வந்திருக்காவலாம். அதனால நம்ம வீட்டுக்கு சடங்குக்கு வர முடியலன்னு சொல்லி இப்ப வந்தாவ. அப்படியா? அப்ப அவியில எனக்கு பார்த்தா தெரியுமா இருக்கும். இந்த பிள்ளைய நான் பார்த்தது இல்ல, அதனால தெரியல. ஓய், என்ன எதுக்கு காக்காவை கொண்டு வெளியே விட்டா? நான் தெரியாம கொண்டு விட்டுட்டேன். சரி சரி சரி, அழாத, அதுக்கு அழாத. இப்ப குமாரி அந்த பிள்ளைய அழாதன்னு சொல்லு. அழுது நம்மள மாட்டி விட்டுற போகுது. வேற அவிய அம்மா வந்து நம்ம அடிச்சிட்டோம்னு நினைச்சுக்கிட போறாவ. மாட்டின மோனை இரு சொல்லி கொடுக்கேன். இவ குமாரி அந்த மாதிரிலாம் ஏதோ மாட்டி விட்டுறாதீங்க. நான் எதுவுமே பண்ணல, சிவனேன்னு தூங்கிட்டு இருந்தேன். என்னை எழுப்பி ஏன் இப்படி மாட்டி விடுறீங்க? பாப்பா அழாத, பஸ்னி அழாத. அவன் ஒரு டம்மி பீஸ், அவனுக்குலாம் பயந்து அழுதுகிட்டு இருக்க பேரு நீ. பயந்துட்டீங்களா? நான் சும்மா நடிச்சேன். ஆமா, இவ பெரிய நடிகை திலகம் பத்மினி போட்டி அங்கிட்டு நடிக்க வந்துட்டா. ஏற்கனவே எங்க வீட்டுல பூமாரின்னு ஒருத்தி நடிச்சுக்கிட்டு இருக்கா, அது போதாதா இதுல நீ வேற வந்து. பூமாரி, ஒழுங்கு மரியாதை இவளை கூட்டிட்டு வெளியே ஓடிடு. கொஞ்ச நேரம் என்னைய படுத்து தூங்க விடுங்க, இல்லைன்னா உண்மையிலே இந்த குண்டு பூசணிக்காவை அடிச்சு போய். பஸ்னி வா, நம்ம போலாம். சரிக்கா. ஆளு மண்டையும் பேரு. இத பார்க்க ரம்யாவுக்கு என்னமோ பாட்டி கிட்டப்பு போட்டு விட்ட மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் அத்தை பிள்ளைகள் எல்லாம் அழகா இருக்கு. ஆனா நமக்கு வைக்கிற அத்தை பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணு குழந்தையா இருக்கு, இல்ல கையில குழந்தையோட இருக்கு. நமக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு அமைய மாட்டேங்குதுல. மர்மோளே, நான் சொன்னதெல்லாம் எழுதிட்டியா? பத்தி, சூடகம், திருநீரு, சந்தனம், குங்குமம், மாலை, நீங்க சொன்ன வரைக்கும் எல்லாம் எழுதிட்டேன். எழுதிட்டியா? அப்ப வேற என்ன வாங்கணும் இன்னும்? பொங்க வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் சொன்னதை எழுதிட்டியா? எழுதிட்டேன் சார். அரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, நெய் எல்லாம் சொன்னதெல்லாம் எழுதியிருக்கேன். வாழலை எழுதுனியா? வாழலை எழுதல. எழுதட்டுமா? அப்போ வாழலை எழுதலாமா, இல்லைன்னா அங்கே யாராவது தோட்டத்தில் கிடைக்குமான்னு பார்க்கலாமா? இங்கே பக்கத்தில் எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிடலாம். அங்கே கடையில் வாங்கிட்டு வரணும்னாலும் இலைகளெல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னா அது வேற வேஸ்ட்டு தானே. ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். இங்கே பக்கத்தில் தான் அவ்வளோ தோட்டத்துலையும் கிடக்குதே. சரிங்கண்ணா, பக்கத்தில் பறிச்சுக்கிடலாம். ஒரு 10-15 இலை போல தானே தேவைப்படும். ஒரு 20-30 போல தான் இலை தேவைப்படும். எழுதணும்னா சொல்லுங்க, எழுதிடலாம். வேற இங்கே பக்கத்தில் கிடைக்கலன்னா போச்சுலாம். நம்ம தோட்டத்தில் கூட வாழலை அந்த ஆளை தான் அடக்கு. கவினை விட்டுனா அவன் கரெக்டாக வெட்டிட்டு வருவானா வாழலையே? நேரம் இருந்தால் அனுப்பி விடலாம், நேரம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நாளைக்கு தானே பொங்கல் பொங்கியும். கவினை தோட்டத்தில் போய் இலையை வெட்டிட்டு வானா வெட்டிட்டு வருவான். அதை எழுதாண்டா. சரித்தே. அப்புறம் வேற என்ன? மாலைலாம் எழுதியாச்சுல. தலைக்கு வைக்க கொஞ்சம் மல்லிப்பூ வேணும்ல, வேற சாமிக்கு கொஞ்சம் மல்லிப்பூ ஒரு 10 முழம் போல வாங்குவோமா? சரித்தே. வேற யாரெல்லாம் கூப்பிட போறியா? அவங்களுக்குலாம் கொடுக்கணுமா, இல்லை நம்ம வீட்டாளுக்கு மட்டும்தானா? வீட்டாளுகளுக்கு மட்டும் போதும், வரையிலுக்குலாம் கொடுக்க முடியுமா? அக்கம் பக்கம் மட்டும் கூப்பிடணும். அந்த லட்சுமி, சரசு, பெரிய பொண்ணு இவ்வளோலாம் கூப்பிட்டாலே ஆள் சேர்ந்துடும். அவளுக்கெல்லாம் மல்லிப்பூ கொடுக்காண்டா, நம்ம வீட்டாளுக்கு மட்டும் எழுதினா போதும். சரி, அப்போ 10 முழம் போதும். சாமிக்கு கொஞ்சம் நீட்டு நம்ம கொஞ்சம் வச்சுக்கிடலாம், அவ்வளோதான். வேற மாலைலாம் சாமிக்கு வாங்கியாச்சுலாம். சரி, அப்போ அதை எழுதிருனியாவுமா, வேற மறந்துட போகுது. சரித்தே, எழுதிட்டே. ஏம்மா, சுண்டல் எழுது. சுண்டல் எழுத மறந்துட்டோம் பேரு.
வெள்ளை சுண்டலாத்தே கருப்பு சுண்டலா? வெள்ளை எழுது, அதுதான் நல்லா இருக்கும். வெள்ளை சுண்டல் ஒரு கிலோ போல போடு. சரி தே. அப்புறமா தேங்காய் எழுதிக்க. பொங்கலுக்கு போடையும் தேங்காய் தேவைப்படும், சுண்டலுக்கு போடையும் தேவைப்படும், சாமிக்கு படப்புக்கு வைக்கவும் தேவைப்படும். அப்புறம் வாழைப்பழம் ஒரு 5 சீப்பு போல எழுது. சரி தே, எழுதிட்டேன். தேங்காய் எத்தனை வேணும்? தேங்காயும் ஒரு 5 போடு. பிள்ளையாருக்கு ஒரு படப்புக்கு தேங்காய் வேணும். இந்த நம்ம கும்பிட்ற சாமிக்கு சிவனுக்கு ஒரு படப்புக்கு போடுறதுக்கு வேணும். அப்புறம் பக்கத்துல ஒரு சொல்லப்பட்டிருப்பாரு அவருக்கு, நந்திக்கு, அப்புறம் கொஞ்சம் சமையலுக்கு ஒரு 5 போடு போதும். வேற வீட்டில் ஏதாவது கடந்து எடுத்துட்டு போவோம். சரி தே. அப்புறம் சாமிக்கு சேலையும் வேட்டி சட்டையும் அதுதான் மெயினாக எடுக்க போகிறோம். அதனால் அது மறக்காது, அதை எழுத வேண்டாம். வேற சின்ன பொருளாக என்னென்ன வாங்கணுங்கிறத வேற விட்டு போச்சுன்னா தான் கஷ்டம். எத்தே வெத்தலை பாக்கம் இப்போவல்ல இல்லையா? ஐயா ஆமாம், நல்ல வேலை ஞாபகப்படுத்தின பேர். வெத்தலை பாக்கம் எழுது. வேற ஒன்றும் ஞாபகம் இல்லை. சரி, கடைக்கு போன அப்புறம் ஞாபகம் வந்தால் வாங்கிக்கிடலாம். அவ்வளோதானத்தே. என்ன பிடிக்க முடியாது. எப்ப குடுமி நில்லு, ஓடாத. குடுமி நீ மட்டும் என் கையில மாட்டினு வை, குடுமி அப்படியே பிடிங்கிருவேம்மா. அளவம் கட்டாத, எனக்கு கோவம் வருது, வாயை கிழிச்சு விடுவேன். பச்சை பிள்ளைகிட்ட எதுக்கெல்லாம் சண்டைக்கு போறா? ஏம்மா இதுவா பச்சை பிள்ளை? நல்லா பச்சை பச்சையா கேட்டுருவேன் பத்துக்க. சரியான விஷமா, இதெல்லாம் முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும். இப்ப நீ என்கிட்ட அடி வாங்க போற பேரு. பிள்ளைய பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? எம்மோ நீ தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதவ. அவ என்னைய கடிச்சிட்டு வாரா. சரி, சின்ன பிள்ளை தானே, விடு. அதெல்லாம் விட முடியாது, நான் திருப்பி கடிச்சே ஆகணும். கடினாயே, சின்ன பச்சை பிள்ளையவா திருப்பி கடிப்பேன் நிக்கா? எம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்ப திருப்பி அவளை கடிச்சே ஆகணும். பாரு அந்த குடுமி என்னை எப்படி நக்கல் பண்ணுதுன்னு. கொஞ்சம் பெரிய பிள்ளை மாதிரி நடந்துக்க. பச்சை பிள்ளை கிட்ட மல்லு கட்டாத, தூரப்போ. அம்மைக்கு நிறைய வேலை கிடக்கு. சாமிக்கு வேற நாளைக்கு பொங்கல் நான் சாமா எழுதிக்கிட்டு இருக்கேன். என்னென்னமோ எழுதணும்னு ஞாபகம் வச்சுட்டு இருந்ததெல்லாம் மறந்து போயிடும் வேற. நான் தூர போயிருங்க. இப்போ என்கிட்ட எதுவும் பேசாத, பெயிரு. பல்ல கட்டாத பள்ளி. நான் வேற இந்த சாமானெல்லாம் எழுதிட்டு உடம்புடிக்கு வேற போகணும்ல. சாமானை வாங்க, தூரப்போ. எம்மா உடம்புடிக்க போறா? இம்மா நானும் வரைமோ. நான் பஸ்ல எல்லாம் போல, அண்ணன் கூட பைக்ல போயிட்டு வந்துருவேன். எம்மா நானும் வரைமோ, பைக்ல தானே போற. நான் வேணா கவின்ட்ட கேட்க, நான் நடுவில் உட்காந்துக்கிட்டேன், நீ பின்னாடி உட்காந்துக்க. எம்மா உனக்கு பின்னாடி உட்கார பயமா இருந்தா நீ பெட்ரோல் டேங்க்ல கூட உட்காந்துக்கமோ. அண்ணனுக்கு முன்னாடி சின்ன பிள்ளை மாதிரி தூக்கி வச்சுக்கிடுவான். நான் பின்னாடி இருக்கேன், ப்ளீஸ்மோ. பல்ல தட்டி கையில தந்து விடுவேன், தூர போயிரு. மக்களே நீ போமா, போய் விளையாடு, அவ கூட சேராத. அண்ணே வரட்டும், அவன் வந்ததும் இவா கடைக்கு போகும்போது நம்மளும் கூட தொத்திக்கிட்டு போயிடணும். எமிலி எல்லாம் எழுதிட்டல? நீங்க சொன்ன வரைக்கும் எல்லாம் எழுதிட்டேன். வேற ஏதாவது ஞாபகம் வந்தா சொல்லுங்க, எழுதுறேன். எம்மோ கோயில்ல என்னென்னமோ போடுறிய? என்ன போடுறீன்னு கேட்டா என்னத்த சொல்ல? பொங்கலும் சுண்டலும் தான். பொங்கலும் சுண்டலும் தானா? வேற எதுவும் இல்லையா? ஆமால, வேற கோயில்ல வேற என்ன போடுவாவே? தலையிலே கல்ல தூக்கி போடுவாவே. என்னம்மா மாமியாரு மருமக நாத்தனார் அவ்வளோரும் கூடி கும்மி அடிச்சுட்டு இருந்த மாதிரி இருக்கு? ஆமா, கும்மி அடிப்பாவ கும்மி. இவ்வளோட்ட கடந்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு சீரழிகிறேனா? என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கப்ப 3 பேருக்கும்? அது ஒன்றும் இல்லைல்ல கவினு, கோயிலுக்கு பொங்கல் பொங்குறோம்ல, அதான் என்னென்ன வாங்கணும் என்னென்ன ஞாபகம் வர்றதெல்லாம் எம்லிட்ட எழுதி வைக்க சொல்லியிருக்கேன். கடைக்கு போக வேண்டியிருக்கு. ஓ, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா? அப்புறம் இதுக்கு நான் வரும்போது சின்ன பொண்ணு என்னமோ கல்ல தூக்கி போடணும் தலையில நம்ம இருந்தது. அவ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவா, அவளுக்கு என்ன? இல்ல கவினு, நீ ஏங்க பாருல கோயில்ல என்ன போட போறியன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவ பொங்கலும் சுண்டலும் போட போறோம்னா. ஏமா பொங்கலும் சுண்டலும் தான் போட போறியா? ஆமால, வேற என்ன போடணும்? அண்ணங்காரனும் தங்கச்சிக்காரையும் மினுக்குறியே. ஏமா பஞ்சாமிர்தம் போடலையா? இல்ல அதெல்லாம் வேண்டாம், பொங்கலும் சுண்டலும் போதாதாக்கும். எல்லாரும் அதானே போடியாவே. ஏமா எல்லாரும் போடியாவே ரைட்டு, நம்ம நல்லா தானே இருக்கோம். எல்லாம் வசதி படைச்ச எல்லாருமே நல்ல பஞ்சாமிர்தத்துல இருந்து எல்லாம் போடியாவே. நீ ஏன் போடாண்டாங்கா? நல்ல கேளு அப்படி. அதுக்கு தான் நானும் அப்படி கேட்டேன். ஆமா, உனக்கு என்ன கேடு? பஞ்சாமிர்தம் போட வேண்டியதானே? ஏலா முன்னாடிலாம் யாரும் இந்த மாதிரி பஞ்சாமிர்தம் போட முடியாவே. இப்பதான் புதுசா அப்படி கிளப்பிக்கிட்டு அலையாவே. எம்மோ நல்ல வசதியா இருக்கு, எல்லாரும் பஞ்சாமிர்தம் போடுவாங்க. யாரெல்லாம் கோயில பஞ்சாமிர்தம் போடியாவதோ அதெல்லாம் நல்ல வசதியான பார்ட்டின்னு பேரு. நம்ம தலைவர் வீட்டு குடும்பம் பஞ்சாமிர்தம் போடலன்னு கலாச்சி விட்டு வேண்டாவே. ஏலா அதுக்காண்டிலாம் செய்ய முடியாது. எம்மா அதெல்லாம் தெரியாது, பஞ்சாமிர்தம் போட்டே ஆகணும். எமிலி நான் சொல்றதை எழுதிக்க. பஞ்சாமிர்தம் செய்ய தேவையான பொருள் சொல்றேன், சீக்கிரம் நோட் பண்ணு. சொல்லுங்க. ஏலா வேண்டாம், சொன்ன கேளு, உங்க அப்பாட்ட கேட்டுட்டு வேணா போடுவோம். ஏம்மா நீ சும்மா இருமா. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், சாத்துக்குடி, அப்புறம் என்னது வெல்லம், வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, திராட்சை, சாத்துக்குடி, அப்புறம் ஆரஞ்சு அடிச்சிக்கலாம். வேற என்ன? வாழைப்பழம். சரி, மீதி நான் பழக்கடையில் என்னென்ன இருக்கோ பார்த்து வாங்கிக்கிடியே. எழுதிட்டலாம்? எழுதிட்டேங்க. வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான்.
சரி ரைட்டுமோ, இன்னைக்கே பார்த்து போய் வாங்கிட்டு வந்துரு. என்னது வாங்கிட்டு வந்துடா? நீ தான் கூட்டிட்டு போகணும். இவன் நானா? எனக்கு வேலை கிடக்கு, நானும் இப்ப வரல கடைக்கு. இந்த பாரு கவினு, விளாடாத. சாமிக்கு சாமி கும்பிட்றதே உனக்காண்டிதான். முன்னாடி உனக்காக வேண்டிக்கிட்டதுக்கு தான். இப்ப பொருள் வாங்க நீ தான் வந்தாகணும். எம்மா சும்மா சொல்லாதம்மா, எனக்காக வேண்டிக்கிட்ட நான் தான் கடைக்கு வரணுமாக்கும், நீ போய் வாங்கிட்டு வராத கூடாதாக்கும். இல்ல வாழ. இல்லை கவினு, நானும் வரேன், என்னையும் கூப்பிட்டு போ. இங்க பாரு சின்ன பொண்ணு, நானே அம்மா கிட்ட வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன என்னையும் கூப்பிட்டு போன வந்துருக்கா? பஸ்ஸில் எங்கே போகிறது? போகும்போது எங்களை கொண்டு விட்டுரு, வரும்போது நாங்கள் வேணால் பஸ்ஸில் வந்துடுறோம் 2 பேரும். இல்ல சின்ன பொண்ணு சும்மா இரு, நானும் அவனை மட்டும் போயிட்டு வந்துடுறான். எம்மோ லிஸ்ட்டு நிறைய இருக்குமோ, நீ மட்டும் அவ்வளோ பொருளையும் வாங்கிக்கிட்டோம்டா. நானும் கூட இருந்தால் தான் சரிப்பட்டு வரோம். சரி அம்மா, அப்ப நான் போகும்போது கொண்டு விட்டுறேன். நான் அதுக்கப்புறம் அங்கேயே நிக்க முடியாது உங்க கூட கடையில. நான் எனக்கு பக்கத்துல வேலை இருக்கு, நான் அவரிடம் போயிட்டு வருவேன். வரும்போது வேணா கூப்பிட்டு வரேன். என்ன வேலை இருக்கு? எம்மா அதெல்லாம் 1008 வேலை இருக்கும், சும்மா அதெல்லாம் கேட்காத. உன்னை கொண்டு போய் உடனே அவ்வளவுதானே விட முடியல, கொண்டு விட்டுறேன் 2 பேரையும். சரி அப்போ நான் பீரோல போய் காசு எடுத்துட்டு கம்பு போய் எடுத்துட்டு வரேன். நீ வண்டியை ரெடி பண்ணி வை. வண்டியெல்லாம் வெளியே தான் நிற்கு. இல்லை கவினு, எனக்கு உடம்பு முடியல, பரோட்டா வாங்கி தருவியா? ஏலா லூசு, வாங்க போறது சாமிக்கு பொருள், இதுல இவங்களுக்கு பொரோட்டா வாங்கி கொடுக்கணுமா? பொரோட்டா சாமிக்கு பொருள் வாங்கும் போதெல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஓ இது வேறையா? இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? நேற்று கூட இதில் சீரியல் பார்த்தனே, இப்போ இங்கே ஒன்றும் காணோம் அந்த ஆப்பையே. திடீர்னு என்னாச்சு அந்த ஆப்புக்கு? ஒருவேளை சின்ன பிள்ளை எதையும் அம்மிக்கு அழிச்சு விட்டுட்டாலோ? இனிமே என் மொபைல் ராத்திரி வந்தப்புறம் தானே அவன்கிட்ட கேட்க முடியும். இந்த பெரிய பொண்ணுக்கிட்ட கேட்கலானாலும் அவன் வீட்டில் இருக்க மாட்டேங்க. இந்த ஆளையும் சோவார பேரியா. அத்தை பாட்டி. அட பியாதியில் போவா, பொசுக்குன்னு வந்து மூஞ்சி முன்னால நின்று பயமுறுத்திட்டான். ஐயே அத்தை கிழவி பயந்துட்டீங்களோ? உன்னையெல்லாம் என்னத்தை சொல்ல. சரி எத்தே, இங்கே மைனி ஏதாவது வீட்டுக்கு வந்தாவளா? இல்லையே, வரலையே. என்ன? இல்லை, எங்கள் மைனி வீட்டில் கோயிலில் என்னமோ பொங்கல் பொங்கி ஆகலாம், இப்போ தான் கேள்விப்பட்டேன். அதான் ஒருவேளை நம்மளை வீட்டில் கூப்பிட வந்திருப்பாவளோ, நம்ம தான் வீட்டில் இல்லையோன்னு நினச்சேன். அதான் உங்ககிட்ட கேட்டேன், எப்பயும் கூப்பிட வந்தாவளா என்னன்னு. இல்லையலா, வரலையே. நான் வீட்டில் தான் இருக்கேன், எங்கேயும் போகலையே. அப்படின்னா அந்த டோப்பா மண்டை நம்மளை கூப்பிடலை. இருக்கட்டும் பார்த்துக்கிடியே. எங்கே பொங்கல் பொங்கி ஆகலாம்? கோயிலில் தான். அதாம்லா, எந்த கோயில்லன்னு கேட்டேன். சிவன் கோயிலில் தான். அதாம்லா, அந்த சிவன் கோயில் எங்கே இருக்கு? அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. தொடப்ப கட்ட பிஞ்சு பேரும் மரியாதையாக எந்திரிச்சு போயிரு. யான்தே, நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டாக தானே பதில் சொன்னேன். மறுபடியும் ஏன் என் மேலே கோவப்படுறியே? என் மூஞ்சி முன்னாடி இருக்காத, எங்கேயாவது போ. ஏன் போனான்னு உன்ட்ட கேட்டேன்னா என்னையும் செருப்பால் அடி, எந்திரிச்சு போயிரு. என்னத்தே இப்படி கோவப்படுறியே? வேற எதை கேட்டாலும் ஏட்டிக்கு போட்டி பதில் பேசுனா வேற உன்கிட்ட என்ன நீ பேச? எத்தே சிவன் கோயிலில் தான் பொங்கல் பொங்கியாவ, கரெக்டாக தானே சொன்னேன். அதாம்லா, எங்கே இருக்கு அந்த சிவன் கோயில்? அங்கே தான் இருக்கு. ஏம்மா எந்திரிச்சு போமா, மனுஷனை கிறுக்காக்கிடுவா. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இதில் இருந்தேன்னா எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும். நான் என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டேன்னு இது இப்படி போகுது குறைச்சிக்கிட்டு? எம்மா நல்லா நீயே பிடிச்சிக்க, கீழே விழுந்துடாத. நான் பிடிச்சிக்கிட்டேன், நீ ரோட்டை பார்த்து ஒழுங்கா ஓட்டு கவனமா. அவனே 20ல் தவண்டுக்கிட்டு இருக்கான், சைக்கிளில் போகிற வரவெல்லாம் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னமோ 100 ஸ்பீடில் போகிற மாதிரி அவனை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் மெதுவாகவே போனால் போதும், வேகமாக பெய்ய மட்டும் என்ன ஆக போகுது? பைக்கு தான் கொஞ்சம் ஒசரமாக இருக்குது. அவன் மடியில் இருந்தால் நம்ம 2வது மடியில் 3வது மடியில் இருக்க வேண்டியிருக்கு. என்ன வண்டியோ தெரியல, லட்சக்கணக்கில் காசு கொடுத்து வாங்கியானுவேன். ஒரு 2 பேர் தாராளமாக 3 பேர் போகிற மாதிரி இருக்க மாட்டேங்கி. சீட்டு தம்மா துண்டு இருக்குது, ஒரு ஆள் தான் உட்கார முடியும் போல இருக்குது. எம்மா துணங்காம வாமா. ஏம்மா நீங்க கடைக்குள்ள போய் துணியை பார்த்துட்டு இருங்க, நான் கொண்டு போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயா வண்டியை இதில் விட்டுட்டு வா, இதை யார் எடுக்க போறா? சீக்கிரமா போயிட்டு சேலையும் வேட்டியும் மட்டும்தான் சாமிக்கு எடுத்துட்டு வந்துட்டே இருக்க போறோம். எம்மா உங்களை நிப்பாட்ட விட மாட்டாவோம்மா, நீங்க போங்க போய் பார்த்துக்கிட்டு இருங்க, எப்படியும் சேலை எடுக்க நேரம் ஆகும். இல்லை எங்களுக்குன்னா தான் நேராகும். சாமிக்கெல்லாம் சாமிக்குள்ள பட்டுன்னு கேட்டால் தருவாவ, அதில் ஒரு பட்டை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வா வண்டி இதில் விடு. எம்மா சொன்ன கேளு, நான் பார்க் பண்ணிட்டு வரேன். போ சின்ன பொண்ணு, அம்மையை கூட்டிட்டு உள்ள போ, போய் துணி பார்த்துட்டு இருங்க, அண்ணே வரேன். சரியில்ல கவினு. வீட்டில் தான் மரியாதை தர முடியுங்கன்னு பார்த்தா வெளியே வந்தாலும் கவினன் தான் கூடியா, இவளெல்லாம் திருத்த முடியாது. சரி எம்மோ வா, அவன் பைக்கை விட்டுட்டு வருவான், நம்ம போய் பார்த்துட்டு இருப்போம் துணியை. வாங்கம்மா வாங்க, என்ன பார்க்குறீங்க? துணி கடைக்கு வந்து என்ன வாங்குவாவ? துணி தான் வாங்குவாவ. இல்லம்மா என்ன மாதிரி சாரீஸ் வேணும்? ஃபேன்சி சாரீஸா, பட்டு சாரீஸா, காட்டன் சாரீஸா, என்ன வேணும்னு சொல்லி கேட்டேம்மா. நல்ல சிகப்பு கலர்ல நல்ல பட்டு ஜலையை எடுத்து காட்டுங்க பாப்போம். என்ன ரேட்டுக்குள்ள வேணுமா? ஒரு 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய்க்குள்ள காட்டுங்க. சரிம்மா. எம்மோ இந்த சேலை நல்லா இருக்கலாம். நல்லா தான் இருக்கு, ஆனா புள்ள பாசி பாசியா என்னமோ கொடுத்து வச்சிருக்கானுவ. இதை உடுக்கிறதுக்கே தெம்பு காணாது போல இருக்கே நமக்கு. எவனாவது இவ்வளவு வெயிட்டா உடுத்துக்கிட்டு திரிவானா? நீ உடுக்காண்டான்னா வேற யாரும் உடுக்காண்டாவளோ? எம்மோ எனக்கு இந்த சேலையை வாங்கி தரியா? ஆமா, இவ அப்படியே சேலை கட்டி கிழிச்சிருவா. அதை தூக்கி போட்டுட்டு வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் நில்லு.
எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டா. எவ்வளோ சேலை இருக்குது, பூனஞ்சேலை காட்டன் சேலை அப்படின்னு. அந்த சேலைலாம் உடம்புல போட்டிருக்கதே தெரியாது, லேசாக இருக்கும். இதை மாடு கணங்காக இருக்கும், இதை செமக்கிறதுக்கே தெம்பு இருக்காது. இதை எவனாவது போட்டுக்கிட்டு திரிவானா இவன் எனக்கு வாங்கிதாங்க. இப்போ ஒன்றும் உனக்கு ஒன்றும் துணி எடுக்க வரல, சாமிக்கு தான் எடுக்க வந்திருக்கு. கொஞ்ச நேரம் வாயும் கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இரு. என்னம்மா துணி எடுத்துட்டீங்களா? ஏன்னா இப்போ தானே கடைக்குள்ளே வந்திருக்கு, அதுக்குள்ளே துணி எடுத்துக்கலாம்னா எப்படி எடுக்க முடியும்? கடைக்கு வெளியே வச்சு நீ தானே சொன்னா, போனோமா எடுத்தோமா வந்துட்டே இருந்தோமான்னா இப்போ என்ன இப்படி சொல்றா? இந்த கடைக்காரன்ட்ட ஒரு நல்ல சிகப்பு கலர் சேலையை எடுத்துக்காட்டுன்னே எடுக்கன்னு போனவே அந்த ஆளை போயிட்டான். என்ன பண்ண சொல்றா? உன் தங்கச்சின்னா இந்த சேலையை பார்த்துக்கிட்டு இந்த சேலை வேணும்னு இருக்கா. ஐ இந்த சேலை நல்லா இருக்க, எம்டிக்கு வாங்கி கொடுக்கலாமோ? இல சரியான ஆளுதால நான் அந்த சேலையை பிடிச்சிருக்குன்னு சொல்றேங்க, நீ உன் பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுக்கேங்க. ஆமா, உன் பொண்டாட்டி ரொம்ப வெயிட்டா இருக்கா பத்தியா? அவளை தொடப்ப குச்சிக்கு பேண்டையும் சட்டையும் போட்டு விட்ட மாதிரி ஒரு கால் சட்டையை போட்டுக்கிட்டு திரியா. சும்மா சொன்னேம்மா, நீங்களா என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. அவ சேலையே கிட்டமுண்டா, அவளுக்கு எதுக்கு சேலை? அம்மா அந்த சேலையை பாருங்கம்மா. இந்த ரெண்டு சேலையை தான் இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தீங்களாக்கும். இல்லம்மா, நீங்க சொன்ன பட்ஜெட்டுக்கு இந்த 2 சேலை தான் கிடைச்சது. நீங்க வேற ரேட்டுக்கு பாக்குறீங்கன்னா நான் வேற கலர் எடுத்து காட்டுவேன். என்ன அந்த ரோஸ் கலரை ஓபன் பண்ணி காட்டுங்களா அந்த சாரியை? இந்த ஓபன் பண்ணி காட்டுறேம்மா. பாருங்கம்மா, உங்களுக்கு இது பிடிக்கலன்னா வேற எடுத்து காட்டுறேன். எம்மோ இந்த சோப்பு கலருக்கு அந்த கலர் எவ்வளவோ பரவாயில்ல, அதுவே வாங்கிருப்பேன் சட்டிக்கு. இந்த சேலை எவ்வளவுண்ணே? இதுவாம்மா, இது 1550மா. சரி, அப்போ இந்த சேலையை கொடுத்துருங்க. பரவாயில்லம்மா, இங்க கடைக்கு வந்த இல்லையே 2 புடவையில செலக்ட் பண்ணாலும் நீங்களா தான் இருக்கும். இதே சேலை வீலுக்குன்னா புரட்டி புரட்டி கடையவே தலையில மாத்திருப்பாவ. ஏதோ சாமிக்குன்னதான் ஏதோ ஒரு சேலை எடுத்தா போதுன்னு ஆள் எடுத்திருக்கு. இது தெரியாம இந்த கடைக்காரையும் பாராட்டிக்கிட்டு இருக்கான். உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கோயில் தாம்மா கட்டணும். கடைக்கு வாரம் எல்லாம் பொம்பளை ஆளுவ தலைகீழ புரட்டி போட்டுருவாவ கடையவே. மறுபடியும் எடுத்து மடிச்சு வைக்கிறதுக்குள்ள நாங்க படிய பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஆமாண்ணே, நீங்களோட சம்பளத்துக்கு தான் வாரிய. கால் கடுக்க நின்றுட்டு அடப்பிய காலையில வந்ததுல இருந்து சாயங்காலம் வரைக்கும். பாவம் தானே நீங்களோட. ஆமாம்மா, ராத்திரி வேற நின்றுட்டு கிடப்போம். வேற சேலை ஏதாவது பாக்குறீங்களாம்மா? இல்லப்பா வேண்டாம், இந்த ஒண்ணுதான். தம்பி, இந்த காவி வேட்டிலாம் எங்கப்பா கிடைக்கும்? காவி வேட்டி இந்த அந்த வேட்டி வெட்டி சட்டை இருக்குல்ல, அந்த செக்ஷன்ல இருக்கும். இருங்கம்மா, நானே உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தாரேன். சரிப்பா, ஒரு காவி வேட்டியும் காவி துண்டு மட்டும் எடுத்துட்டு வாப்பா. நான் எல்லா கலர்ஸ்லயும் வேணா எடுத்துட்டு வரேன், நீங்க பார்த்து வாங்குங்க. இல்லப்பா பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். ஒரு நல்ல காவி வேட்டியும் காவி துண்டு மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. எம்மோ, அந்த கடைக்காரனுக்கு உன்னைய பத்தி தெரியல. இந்த சேலை உனக்கு வாங்கல, சாமிக்கு வாங்குற சேலைன்னு தெரியாம அந்த உன்னைய பாராட்டிட்டு இருக்கான். சும்மா இருல, நான் ஒன்றும் மற்ற பொம்பளை அளவு மாதிரிலாம் கிடையாது. உடனே ஒரு துணியை பார்த்தேன்னா பிடிச்சிருந்தா உடனே எடுத்துருவேன். ஓஹோ அப்படியா? இது ஓகேவான்னு பாருங்கம்மா, காவி வேட்டியும் துண்டோ. அந்த 2 தான். சரி, அப்போ பில்லை போட்டுறீங்களா? சரிம்மா, நான் பில் கவுண்டர்ல கொடுத்துட்டேன், நீங்க அங்க வாங்கிக்கிடுங்க. சரிப்பா. என்ன கவினு, எவ்வளவு என்னன்னு பார்த்து கட்டிட்டு வா. நானும் அந்த ஆள்கிட்ட எவ்வளவுன்னு கேட்கல போறான். சேலை 1550 ரூபான்னாரு. வேட்டிக்கும் துண்டுக்கும் எவ்வளவுன்னு பார்த்து காசை கட்டிட்டு வா. சரிம்மா. எம்மோ நான் மேலே போய் ஏதாவது சுடிதார் லெஹங்கா டாப்பு அப்படி ஏதாவது பார்த்துட்டு வரட்டுமா? எனக்கு காலை முடிச்சு விடுவேன். வீட்டில் இருக்க துணி போதாதுன்னு லெஹங்கா சுடிதார்னு பார்க்க போறாளாம். அடுத்து எங்கம்மா போனோம்? இப்போ துணி மட்டும் தானே எடுத்திருக்கு. அடுத்து சாமிக்கு பூ மாலைன்னு எல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறமா பத்தி சூடகம் திருநீர் குங்குமம் எல்லாம் வாங்க வேண்டி இருக்கு. அப்ப நீ அந்த நாட்டுப்புறத்து கடையில அவ்வளவு பொருள் இருக்கும்ல, நீ அதை மொத்தமாக வாங்கிட்டு வந்துருக்கியா? நான் போய் மாலை கடையில போய் மாலையை பார்த்துட்டு இருக்கேன். நீ தங்கச்சியும் போங்க, நான் போய் மாலையும் பூவும் வாங்கிட்டு வரல நிற்கேன். அப்படியா சொல்றா? சரி, அப்போ எம்மோ நீ தனியாக போயிட்டு வா, நான் அண்ணன் கூட போகிறேன். என்னது அண்ணனா? அதிசயமாடலாம் இருக்கு. இவ்வளவு நேரம் கவினு கிடந்தா? அதெல்லாம் அப்படிதான். எம்மோ நீ போ, நீ போய் நாட்டு மருந்து கடையில் அவ்வளோ பொருளை வாங்கிட்டு வந்துரு. நான் அண்ணன் கூட போய் மாலையும் பூவும் வாங்கிட்டு வரல நிற்கேன். ஏதோ நம்ம சின்ன பொண்ணுக்கு என்னால காரியம் வேண்டியிருக்கு போல இருக்கு. அதான் ஆளு அண்ணன் திடீர்னு. இருக்கட்டும். ஐயோ, மறந்தே போயிட்டேன் பத்தியா? என்னாச்சுமா? சிவனுக்கு வேட்டியும் துண்டு வாங்கிட்டேன். நந்திக்கு ஒரு வெள்ளை வேட்டி துண்டு வேணுமே, அதை வாங்காம வந்துட்டேனே. வேற இந்த சாமிக்கு வாங்கினா அந்த சாமிக்கு வாங்காம விட்டா நல்லா இருக்காதே. இல்லை நீங்க போயிட்டு பூ வாங்கிட்டு நில்லுங்க, நான் இதையும் வாங்கிட்டு இந்த துணியும் போய் பார்த்து வாங்கிட்டு மறுபடி நான் நாட்டு மருந்து கடையில் போய் சாமான்லாம் வாங்கிட்டு அதில் வந்துடுறேன். அப்புறம் சேர்ந்தப்பல வீட்டுக்கு போகலாம். எல்லாத்தையும் மறந்துரு. எல்லாம் எழுதி தானே வச்சிருந்தா, வேற இதெல்லாம் எழுதாமையா இருந்தா? ஆமாடா, சரி துணி தானே, இது ஏன் மறக்க போகுதுன்னு நினைச்சேன். பார்த்தா துணி மறந்துட்டு. சரி போ, சீக்கிரம் வாங்கிட்டு வா. ஏன்னோ பூ கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி பூ கடைக்கு போறதுக்கு முன்னாடி இல்லை என்ன சொல்ல வரேன்னா, பூ கடைக்கு போகிறல்ல, அது பக்கத்தில் தானே இந்த பரோட்டா கடை உண்டு. ஆமா, ஒரு 2 பரோட்டா அம்மைக்கு தெரியாம வாங்கி தரியா? தெரியும், நீ இதுக்குதான் என்னைய அண்ணேன்னு பாசமா கூப்பிட்டேன்னு. ஆமா, இல்லாட்டி நான் மட்டும் உன்னை கூப்பிடவே மாட்டேன் பேரு, சும்மா நடிக்காத. யாருமா நடிக்கா? நானா? இவ்வளவு நேரம் கவினை ஒவினேன்னு நல்ல வாழை போலன்னா இப்ப திடீர்னு புரட்ட வேணும்னு அண்ணேங்கா. இப்ப வாங்கி தருவியா மாண்டியா? வாங்கி தரலன்னா காசை கொடு, நானே போய் வாங்கி தின்னுக்கிட்டுறேன். சின்ன பொண்ணு சொன்னா கேளு, திங்க கூடாது. நம்ம சாமி கும்பிடுறதுக்கு தான் சாமா வாங்க வந்திருக்கோம். நீ சும்மா அந்த நேரத்துல எல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, விளாடாத. வேற ஏதாவது தெய்வ குத்தமாயிரும்.
அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நாளைக்கு தானே சாமி கும்பிட போகிறோம். இப்போ சும்மா பொருள் தானே வாங்க போகிறோம். குளிச்சுட்டு நாளைக்கு சாமிக்கு இதெல்லாம் கொண்டு போனால் ஒன்றும் ஆகாது. சின்ன பொண்ணு சும்மா இரு, நான்லாம் வாங்கி தர மாட்டேன். அம்மைக்கு தெரிஞ்சா திட்டுவா. சரி, வெறும் புரோட்டாயாவது வாங்கி கொடு. சால்னா இல்லாமல் சும்மா பிச்சு தின்னுட்டு போகிறேன். அப்படி எப்படி எங்க வாங்குறது? ஒரு ஆம்பளை பையன் உன்னால் இதை கூட வாங்க முடியாதால? இங்க வர சின்ன பொண்ணு, சும்மா வாயை முடிக்கிட்டு வா. மாலை கடையில போய் மாலை வாங்கணும். என்ன இவன் வாங்கி தராமல் போகிறான்? இல்லை கவினு, புரோட்டா வாங்கி தரலனாலும் பரவாயில்ல, ஒரு பலரசமாவது வாங்கி தர. இல்லை கவினு, நான் வந்ததே இந்த புரோட்டாக்கு ஆசைப்பட்டுதாம்ல. நீ இப்போ புரோட்டா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டா. பலரசமாவது வாங்கி கொடு. இதுக்குதான் அம்மா கிட்ட கடைக்கு வருவேன்னு அடம் பிடிச்சிட்டு நடந்தியோ? ஆமாம், வேற உங்களுக்கு சேவகம் செய்யவா? இங்க பாரு சின்ன பொண்ணு, பழரசம் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன் பலரசம் குடிச்சா வாயில குஷ்டம் வந்துருமோ? அப்படி இல்ல சின்ன பொண்ணு. சும்மா படம் கட்டாத. எனக்கு இப்போ வாங்கி தருவியா இல்லையா? சின்ன பொண்ணு சொன்னா கேளு, பழரசத்துல எல்லாம் பழைய பழத்தை தான் போட்டு தருவான். சும்மா எப்போ பார்த்தாலும் அதே சொல்லிக்கிட்டு இருக்காத பார்த்துக்க. பரவாயில்ல, பழைய பழம்னாலும் நான் அதை சாப்பிடுவேன். சின்ன பொண்ணு, பழைய பழம்னா அழுவுன பழம் அவ்வளவும். அழுவுன பழத்துல தான் ஜூஸ் போடுவானுவேன். உனக்கு தெரியாது, சும்மா இரு, வேண்டாம் அதெல்லாம். இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையே வாங்கிதான், இல்லாட்டினா காசை கையில் தான் நானே வாங்கி குடிச்சுக்கிட்டுறேன். சும்மா இப்படி என்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்காத பார்த்துக்க. எப்போ பாரு பலரசத்தில் பழைய பழம் போட்டுப்பான், புழு பழம் போட்டுருப்பான், அதை போட்டிருப்பான், இதை போட்டுருப்பான்கிட்டு. இப்ப சின்ன பொண்ணு அதெல்லாம் குடிக்க கூடாது, வயிறு வலிக்கும். அது அழுவி புளுத்து போயிருந்தாலும் அந்த பழத்தில் நான் ஜூஸ் போட்டதை குடிப்பேன். ஒழுங்கா காசை தாரியா இல்லையா இப்போ நீ? அப்போ சின்ன பொண்ணு, 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பாத்தியா இல்லையா? எலி கடிச்சது, அப்புறம் நிறைய அழுவி போன பழத்துல எப்படி காட்டினா தெரியுமா நியூஸ்ல? அந்த மாதிரி கடையில எல்லாம் போயிட்டு குடிக்க கூடாது. வீட்டுல தான் ஆரோக்கியமா எல்லா பழமும் வாங்கி போட்டு நம்ம தான் குடிக்கணும். கடையில எல்லாம் வாங்கி குடிக்க கூடாது. அப்படியே சீன் போடாத. உனக்கோ உன் பொண்டாட்டிக்கோ ஒன்று வேணும்னா நீ உடனே ஓடி போய் கடையில் போய் வாங்கி கொடுக்கா, இல்லை நீயும் குடிக்கலாம். எனக்கு வாங்கி தரனா மட்டும் 1008 நொட்டை சொல்லு. உனக்கு என்ன இப்போ பலரசம் தானே வேணும்? வா வாங்கிட்டாரு. இதை முதையே சொல்ல வேண்டியது தானே. நல்ல அழுகுன பழத்துல ஜூஸை போட்டு குடிச்சிட்டு வயிற்ற கலக்கிட்டு கிடக்கட்டும். வா, இன்னையோட நீ பலரசத்தை மறந்துடணும். அண்ணே 2 பலரசம் கொடுங்கண்ணே. சரிப்பா. சரியான அழுது அந்த கவின்னு. பலரசம் குடிக்க மாட்டேன், குடிக்கக்கூடாதுன்னா இப்போ அவனுக்கும் சேர்த்து 2 சொல்கிறான் பேர். என்னல கவினை, இப்போ உனக்கும் சேர்த்து பலரசம் ஆர்டர் பண்ண மாதிரி இருக்கு. பலரசம் ஒன்றும் எனக்கு இல்லை, உனக்கு தான். எனது எனக்கா? எனக்கு எதுக்கு 2? பலரசம் உயிரை விடுறான்ல, இன்னையோட நீ பலரசத்தை மறந்துடணும்னு தான். நல்ல வயிறு முட்டை குடிச்சிக்க. நான் குடிப்பேனே, டேஸ்ட்டாக இருக்கும். குடி நல்லா குடிச்சிட்டு இன்னைக்கு ஃபுல்லா நீ பாத்ரூம்ல தானே இருக்க போற. அப்படி மகளே பாக்கு, வேணா இதுல குடிச்சிட்டு நில்லு. மெடிக்கல்ல போய் பேதி மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். வேற நீ வீட்டுல வச்சு புடிங்கிருச்சுன்னு வை, வேற 2வது என்னைய தான் கிடைக்கணும் போவ. போய் மாத்திரை வாங்கிட்டு வான்னு இப்பவே நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க பாட்டு இதுல நின்று குடிச்சிட்டு நில்லு. என்னைய பயமுறுத்தணும்னு என்னென்னவெல்லாம் பேசுற பேர் நீ. உனக்கு நான் சொல்றதெல்லாம் இப்ப புரியாது. அதுவும் நீ பழக்கடையில ஜூஸ் வாங்குற பேரு, அந்த கடையில உள்ள ஜூஸ் கண்டிப்பா பழைய பழத்துல தான் போடுவானுவேன். யாரும் புது பழத்துல உனக்கு ஜூஸ் போட்டு தர மாட்டாவ. எல்லாரெல்லாம் அப்படி இருக்க மாட்டாவ. ஏதோ 1-2 கடை அப்படி இருக்குன்னா உடனே எல்லாரையும் குறை சொல்லுவியோ நீ. அப்படி பார்த்தா கடையில் ஒன்றுமே வாங்கி சாப்பிட முடியாது. சரி நீ இதுல குடிச்சிட்டு நில்லு, ஜூஸ் வந்ததை வாங்கி தந்துட்டு போறேன். என்ன இந்த பிள்ளைகளு மாலை கடைக்கு போயிருக்கோன்னு பார்த்தனா இங்க ஜூஸ் கடையில நின்னுகிட்டு இருக்குவே. ஏ பிள்ளைகளா, அங்க என்ன பண்றீங்க? வாமா, அதுக்குள்ள வந்துட்டியாக்கோ? ஆமா, 2-3 சாமான் தானே கடன்னு வாங்கிட்டேன். நீ மாலை வாங்கிட்டியா? மாலை பூ நீங்க காணும் கையில? அண்ணே 3 ஜூஸா போட்டுருங்க. சரி தம்பி. ஓ, தங்கச்சி கேட்டான ஜூஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டு நிக்கியோ? ஆமாம்மா, இந்த இதுல ஜூஸை குடிச்சிட்டு 3 வரை சேர்ந்தாப்புல அப்படி மாலை வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். உங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டியா? ஆமா, சந்தன குங்குமம் வாங்குற கடை பக்கத்துல இருந்துச்சு மளிகை கடை, அங்கேயே வாங்கிட்டேன். சரி, வேற ஏதாவது மறந்துடாத. இல்லைன்னா ஞாபகப்படுத்து வாங்கிட்டு போயிருவோம் கையோட. வேற நாளைக்கு ஒரு அலைய முடியாது. வாழலை மட்டும் நீ நாளைக்கு பார்த்து நம்ம தோட்டத்துல அறுத்துட்டு வந்துரு, சரியா? நான் வாங்கல. எம்மோ அதையும் கையோட வாங்கிட வேண்டியதானவே. இன்னைக்கே வாங்கி போட்டுட்டு அது காஞ்சிட்டு அடக்கும், கிழிஞ்சிட்டு அடக்கும். நீ நாளைக்கு தோட்டத்துல நம்ம தோட்டத்துல தான் நிறைய அடக்கலாம். ஒரு 30 போல எல்லாம் தேவைப்படும். அங்க இருந்தே நீ அறுத்துட்டு வா. சரி, நாளைக்கு தானே காலையில போறேன். இந்தாங்கம்மா ஜூஸ். குடுப்பா. இந்த வெயிலுக்கு கொஞ்சம் இதை குடிச்சாதான் குளு குளுன்னு இருக்கும். குடிமா தங்கச்சி, குடி. இந்தா இதையும் சேர்த்து குடி. கொண்டா குடிக்கே. ஏலா சின்ன பொண்ணு, அண்ணனுக்கு கூட இந்த ஜூஸை அவன் தந்ததை வாங்கிக்கிட்டா? பரவாயில்லம்மா, அவ குடிக்கட்டும். 2 டம்ளர்லையும் மாற்றி குடிப்பேனே. இல்லை கவினு, சும்மா தானே சொன்னா இந்த ஜூஸை குடிச்சா வயிற்ற கலக்கொன்னு. இல்லையே, உண்மையதான் சொன்னேன். இல்லையே அப்படின்னா நீ அம்மைக்கு வாங்கி கொடுத்துருக்க மாட்டியே. அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்க, அப்போ அவளுக்கு வயிற்ற கலக்கட்டும்னா. அம்மா 1 கிளாஸ் குடிப்பா, நீ என்ன 1 கிளாஸோட என்ன பாட்டு வா. இந்தா இப்போ நான் வாங்கி தந்தேன், அதையும் குடிப்பா. இன்னும் வாங்கி கேட்ப. நிறைய குடிக்கும்போது அதோட எஃபெக்ட் என்ன ஆகும்னு தெரியுங்களா? ஓ, நீ அப்படி வாரியா? வேற ஏதாவது வேணுமாண்ணா? சின்ன பொண்ணு, உனக்கு என்ன ஜூஸ் வேணுமா? வேண்டாம், எனக்கு இந்த 2 போதும். போதுமா அண்ணே? அப்ப 3க்கு மட்டும் பில்லு சொல்லுங்க. 120. இந்தாங்கண்ணே. இந்தப்பா கவினே, இந்த கிளாஸை கொடுத்துரு. இந்தள கவினே, இந்த 2 கிளாஸையும் சேர்த்து கொடுத்துரு. நல்ல ஜூஸ் 2 டம்ளர் குடிச்சு முட்டி மாதிரி வைத்த பேத்த மாதிரி வச்சிருக்கியே. சும்மா இருப்ப கொம்மி, கண்ணு வைக்காத. சரிம்மா, போலாமா? போலாயா. சரி, நான் வண்டியை தள்ளிட்டு வரேன். நீங்க போய் மாலை கடையில நின்னுங்க. சரிப்பா.
எப்ப சீக்கிரம் வாப்பா, நான் ஊர்ல போய் வேற 4 பேருக்கு அக்கம் பக்கம் வேற சொல்லணும். வேற நாளைக்கு போய் லாஸ்ட் நேரத்துல சொன்னேன்னா வேற இப்போ வந்து சொல்லியாம பாடுவேன். இன்னைக்கே சொல்லி வச்சாதான் வருவாளுவே. சரிம்மா, மாலை வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு போண்டியது தானே, வேற என்ன வேலைங்க? நீ வேற எங்கேயோ போன, நீயே போகலையா இன்னைக்கு? இல்லம்மா, நான் அந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கிட்டேன். சரி அப்ப வா. இப்போ கும்மி எங்கே போகிறா? அங்கனே மாலை கடை இருக்குல்ல, அங்கே நேரத்தில் ஒன்றில் வாங்கு. இல்ல வாயை முடிக்கிட்டு வா, எனக்கு எல்லாம் தெரியும். கவின் வரட்டும்னு நான் இருக்கேன். ஏன் அவன் வந்தால் தான் வாங்குவியோ? பொம்பளை அளவு வந்து நான் கேட்டேன்னு வை, இவளை அதிகமா சொல்லுவானுவேன். இதுவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு. அதே பையன் வந்து கேட்டான்னு வை, கரெக்டான விலையை சொல்லுவானுவேன். ஓ, அது வேற இருக்கா? வாங்கம்மா வாங்க, ஒரு முளம் மல்லிப்பூ 30 ரூபா. ஐயா நீயே வந்து மாலை விலை கேளியா? இந்த வாரிம்மா. தம்பி, மாலை விலை எவ்வளவுப்பா? மல்லிப்பூ மாலையா சம்மங்கி மாலையா? மல்லிப்பூ மாலை தம்பி. மல்லிப்பூ மாலைனா 200 ரூபாண்ணே. 200 ரூபாயா? 150 ரூபாய்க்கு கொடுங்களேன். பூவெல்லாம் நல்ல கிராக்கி, அதெல்லாம் வராது. 150க்கு கொடுத்தா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுண்ணே. என்ன கிராக்கி? இப்ப மல்லிப்பூ சீசன் தானே வெயில் காலத்துல? அப்படி இல்லம்மா, இப்போ சீசன் தான். ஆனா ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு போயிடுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் அது கிராக்கியா இருக்கு. 150 ரூபாய்க்கு கொடுங்க, ஒரு 5 மாலை. ஆமா தம்பி, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இப்ப சீசன் தானே. சரி, நீங்க 5 மாலை வாங்குறதுனால வேணா கொஞ்சம் குறைக்கிறேன். 180 ரூபா போட்டுட்டாங்க. 180க்குலாம் தர முடியாது, 170 தான் தருவோம் வேணா. சரின்னா சொல்லு, உன் கடையில வாங்குறேன். இல்லாட்டினா மாலை நான் பக்கத்து கடையில வேற கடையில பார்த்து வாங்கிக்கிடுவேன். சரிம்மா 170 போட்டுட்டாங்க 5 மாலைக்கும். மாலையை பாருங்கம்மா எப்படி அருமையா முத்து போல இருக்குன்னு. புது மொட்டில செஞ்ச மல்லிப்பூ மாலை. பழைய பூல செஞ்சா கூட குறைக்கலாம் எவ்வளவு நாளும். புது மொட்டில செஞ்சது. சரி, கேட்டுட்டியலன்ட்டு தான் நானும் வேற தாரேன். மற்றவங்களுக்கு நான் குறைச்சிருக்க மாட்டேன். கொடுங்க, அதெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். 170க்கு முடிச்சு விடுங்க. 5 மாலையும் பை ஏதோ வச்சுக்கலாம், அதுக்குள்ள போடவா இல்லை கவர் எதுவும் போட்டு தரணுமா? இந்த பையிலே போடுங்க. மொத்தம் 850மா. வேற ஏதாவது வேணுமாம்மா தலைக்கு வைக்கிற மல்லிப்பூலாம்? ஆமா ஒரு 10 முழம் மல்லிப்பூ கொடுங்க தலைக்கு வைக்கிறதுக்கு. இந்தா இருக்குமா தாரேன். முளம் நல்லா தாராளமா அளங்க. உங்க குட்டி கையில குட்டி குட்டியா அளக்காதீங்க. நாங்க எல்லாம் சரியாதாம்மா அளப்போம், நீங்க அமைதியா இருங்க. இந்தாங்கம்மா, மொத்தம் 1150. சரி, ஒரு 1000 ரூபாய் வாங்கிக்க. என்னம்மா நல்ல கதையா இருக்க. மாலையிலையும் பாதிக்கு பாதியா குறைச்சிய, பூலையும் என்ன இப்படி குறைக்கிறிய? பாதிக்கு பாதி இப்படி குறைச்சா எனக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? பூவை வாங்கிட்டு வந்து மனக்கட்டு உட்கார்ந்து இதெல்லாம் கட்டாண்டாமா? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு குறைச்சிக்கிட்டு இருக்கிய. 1150க்கு வாங்குறதா இருந்தா வாங்குங்கம்மா, இல்லாட்டினா எல்லாத்தையும் வச்சுட்டு போங்க. ஏம்மா சும்மா இருமா. இல்ல கவினே, அப்புறம் ஒரு 1100 மட்டும் எடுத்து கொடு. 50 கம்மி பண்ணி கொடு. தம்பி இந்தாங்க, இதுல ஒரு 1100 ரூபா இருக்கு. 50 ரூபா குறையுது பார்த்துக்கிடுங்க, சேஞ்ச் வேற இல்ல. நீங்க 100 ரூபாயே கொடுங்க, நான் மீதி 50 ரூபா சேஞ்சு தாரேன். எப்ப ஒரு 50 ரூபாய் குறைக்க மாட்டியா? அதெல்லாம் குறைக்க முடியாதுமா. எவ்வளவு அப்படி குறைக்குது? அவனே அப்போவே மாலைக்கு அவ்வளோ குறைச்சி தந்தான். இந்த அம்மா தேவையில்லாமல் பாதிக்கு பாதி குறைச்சி பாரு, அவன் சண்டைக்கே வர ஆரம்பிச்சிட்டான். இப்படி பேரம் பேசினா யார் தான் சண்டைக்கு வர மாட்டா? என் பரிசுக்குள்ள ஒரு 50 ரூபா அடக்குமே. இந்த 50 ரூபா அப்படி வா கவினை போலாம். வண்டி எங்க விட்டா? இந்த பக்கத்து கிடக்குன்னு பாட்டிட்டேமா. சரி வாங்க போவோம். வேற எதுவும் வாங்கணுமா? போற வழியில பொங்க வைக்கிறதுக்கு ஒரு பானை மட்டும் வாங்கிட்டு போன, மண்பானை. அதை போற வழியில வாங்கிக்கிடலாம். அதுல ஒரு மண்பானை கடை வரும் போற வழியில, அங்கே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். சரிம்மா, எல்லாருக்கிட்டையும் இப்படி பேரம் பேசிட்டு இருக்காதீங்க. இது வரைக்கும் நீங்க பேரம் பேசின வரைக்கும் போதும். மண்பானக்காரங்களாம் பாவமா, அவங்ககிட்ட எல்லாம் நீங்க பேரம் பேசாதீங்க. இப்ப ஏதோ 1-2 பேர் தான் அந்த மண்பான கடை வச்சு நடத்தியாவ. இந்த தொழிலை நம்பி இன்னும் பாதி பேர் இருந்துட்டு தான் இருக்காவ இந்த உலகத்துல இன்னும். அதனால அவங்க கிட்ட எல்லாம் பேரம் பேசுற வேலை வச்சுக்கிடாதீங்கம்மா. நல்லா சொல்லு அவளுக்கு. இந்த பெரிய பெரிய கடையிலலாம் இவ பேரம் பேச மாட்டா. இந்த மாதிரி ரோட்டு கடையில் எங்கனாவது ஏதாவது ஒரு கடையில் தான் நல்லா பாதிக்கு பாதிக்கு குறைச்சி எவ்வளோ தருவா வேணும் வாயை பிளந்துக்கிட்டு வாங்குவான் நம்ம. என்ன ஒரு 5-10 குறையுமேனு தான் சொல்லியது. பெரிய கடையில் போய் நல்லா தின்னுட்டு டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு வாரது. இதே சின்ன கடைக்குன்னா அப்படியே மட்டம் தட்டியது. சரி அம்மா, நான் வாயே பழக்கல, வாங்க. சந்தியா, அப்பனா உங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருவீங்களோ இன்னைக்கு? எங்க அம்மா போங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டே அடக்காவ. நாங்க 2 பேரும் போக மாட்டோம்னு அடம் பிடிச்சிட்டு அடக்கோம். சரி, இப்பதான் 40 நாளா கழிஞ்சிருச்சு, வெளியே போலான்னு உங்க கூட ஜாலியா விளையாடலாம்னு பார்த்தேன். கடைசியில என்னன்னா நீங்க 2 பேரும் உங்க பெரியம்மா வீட்டுக்கு போறீங்க. இவன் லூசு கிரிக்கி, நாங்க என்ன போறோம்னா சொன்னோம். நீங்க அம்மா சொல்லிட்டு இருக்காவ, நாங்க போகண்டோன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, எப்படி ஆயின்னு அடம் பிடிச்சி போகாம இங்கதான் கிடப்போம். நீங்க உங்க பெரியம்மா வீட்டுக்கு போகலன்னா சந்தோஷம் தான். போகமாட்டோம். எங்க அம்மா தூங்கிட்டு அடக்காவ. தூங்குறதுக்கு முன்னாடி துணியெல்லாம் பேக் பண்ணி வைங்க, நாளைக்கு போகணும்னு சொன்னாவ. ஆனா நாங்க இன்னும் பேக் பண்ணலையே. இங்க வந்து உங்ககிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்கோம். எந்திரிச்சதை எங்க துணி பையெல்லாம் எங்கன்னு கேட்க போறாவ. ஐயோ, அப்புறம் அடிச்சிட போறாவ உங்க அம்மா. அடிச்சா வாங்கிக்கிட வேண்டியதுதான், வேற என்ன பண்றது? போகமாட்டோம்னா போகமாட்டோம் அப்படின்ட்டு. அதானே, எங்க அம்மா கிட்ட நாங்க வாங்காத அடியா? இல்ல சதீஷ், இஞ்சி பூண்டு அரைச்சி தருவாளுவளா? சோனியும் சந்தியாவும் மட்டும் இருந்தாவன் வை, கண்டிப்பா அரைச்சி தந்துருவாவ. கையில காலில் விழுந்தாலும் வாங்கிடலாம். நீங்க பெரியம்மா இருந்தாதான் என்ன சொல்லுவாவன்னு தெரியல. வா போய் பாப்போம். பெரியம்மா தோட்டத்துக்கு போயிருந்தா நல்லா இருக்கும். ஒருவேளை சோனியும் தோட்டத்துக்கு போயிட்டானா என்னெல்லாம் பண்ண? நார வாயை முடிக்கிட்டு வாழ. சோனி, சந்தியா,
எங்க சோனிலாம் எங்க அம்மா காலில் கையில உளுந்து கதறுவா. அப்ப கூட விட முடியல எங்க அம்மா. தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சு சாணியை பிரிக்கிருவா. எப்ப ரொம்ப பண்ணாத, நீலாம் அடி வாங்கினது இல்லையா அம்மா கிட்ட? இருந்தாலும் உன் அளவுக்கு இல்லை ஜோனி. சோனி, சந்தியா, யாராவது வீட்ல இருக்கீங்களா? என்னல கூப்பிட கூப்பிட சத்தம் இல்ல? ஒருவேளை வீட்ல ஆள் இல்லையோ? கதவு திறந்துதாம்ல அடக்கு. யார் அது கூப்பிட்டுட்டே அடக்குது? பிள்ளைல சோனியா சந்தியான்னு சதீஷ் கூப்பிடிய மாதிரிலாம் இருக்கு. இவ்வளோங்கன்னு தானே கிடந்தாளுவே. துணியெல்லாம் எடுத்து வைங்கன்னு எங்கே போனாலுவே? வீட்டுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டாளுவளோ? இந்த பிள்ளைகள் ஒரு கூறு கிடையாதம்மா. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திக்கலான்னு பார்த்தேன். அந்த பையன் கிடந்து அந்த கற்று கத்தி கூப்பிடியா இவளுக்கு காதும் கேட்கல. பின்னாடி கிடப்பாளுவலா இருக்கும். எதுக்கு இப்போ வந்து கூப்பிட்டு கிடக்கான்னு தெரியலையே. என்னல சதீஷ்? ஐயோ பெரியம்மா. என்னல திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன வேணும்? இல்ல பெரியம்மா, நீங்க தோட்டத்துக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சிட்டு தான் சோனியாவும் சந்தியாவையும் கூட்டிட்டு நடந்தேன். தோட்டத்துக்கு போல அன்னைக்கு. சரி, என்ன விஷயமா தேடிட்டு வந்து இரண்டரும்? இல்ல பெரியம்மா, அது வந்து என்னல அது வந்து இது வந்து நீ இழுத்துட்டடாக்கா சொல்லு. எது நோட்டு புக்கு வேணுமா? அத நாங்க ஸ்கூல் நேரத்துல கேட்டு வாங்கி படிக்க முடியும். இப்ப லீவு நாள்ல நாங்க ஏன் அதை கேட்க போறோம்? அப்ப என்னல என்ன விஷயமா தேடி வந்தீங்க? கேட்டா பதிலும் சொல்ல மாட்டீங்க. இல்ல பெரியம்மா, பயில்வெல்லாம் நாங்க வேட்டைக்கு போனோமா, மரநாய் பிடிச்சிட்டு வந்தோம். அத காட்டுக்குள்ள போட்டு பிரியாணி செய்யலாம்னு இருக்கோம். அதான் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு மட்டும் நீங்க அரைச்சு தருவீங்களான்னு கேட்கலான்னு வந்தோம். இலை என்ன சொல்லியா? மரநாயா? ஆமா பெரியம்மா, வேட்டைக்கு போன இடத்துல மரநாய் கிடைச்சது இன்னைக்கு. இல்ல அதெல்லாம் தின்னுட்டு அடக்காதீங்களா, ஏதாவது விஷம் இருக்க போகுது. பெரியம்மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இளங்க பாரு, வேட்டைக்கு போனோம்னா ஒரு முயல் கீழே பிடிச்சிட்டு வந்திருந்தா அதை ஏதாவது கறியாக்கி திங்கிறதுக்கு கேட்டா கூட நான் செஞ்சு தந்துருவேன். இந்த மரநாய்க்கெல்லாம் நான் செஞ்சு தர மாட்டேன். பெரியம்மா பெரியம்மா ஒன்னும் ஆகாது பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா. முயல் கூட 2 பிடிச்சிருக்கோம். ஆமா பெரியம்மா, 2 முயல் பிடிச்சிருக்கோம். அதுவும் இருக்கு. அந்த முயலை வேணா தின்னுங்க, அந்த மரநாயெல்லாம் தின்னுட்டு அடக்காதீங்களே. சரி பெரியம்மா, நாங்க வேணா அதை தூர போட்டுருவோம். நீங்க கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சு தாங்களா, நாங்க தான் முயலை கறி வைக்க. உங்க அம்மா காரிட்ட போய் கேட்க வேண்டியது தானே, நேரம் இங்க வந்திருக்கா? பெரியம்மா எங்க அம்மா எல்லாம் செஞ்சு தர முடியா பெரியம்மா, அதான் இங்க வந்தேன். ஏலே நீ லேசுப்பட்டவ இல்லல, காட்டுக்குள்ள கடந்து ஏதாவது செய்யணும்னா பாத்திர மண்டத்துக்கு வீட்டுக்கு போறதில்ல, நேரம் இங்க வந்துறியது. பெரியம்மா நீங்க தானே நல்லவிய, நீங்க என்ன எது கேட்டாலும் தந்துருவீங்க, அதனாலதான் உங்ககிட்ட வரோம். இல்லாட்டினா நாங்க வருவோமா சொல்லுங்க? நீங்க மட்டும் தான் பெரியம்மா இந்த ஊர்லயே நல்லவிய. போதும் போதும், ஐஸ் வச்சது ஃப்ரிட்ஜுக்குள்ள கொஞ்சம் அரைச்சி வச்சது கொஞ்சம் இருக்க மீதி, அதை எடுத்து தாரேன் கொண்டு போ. சரி பெரியம்மா கொடுங்க. பெரியம்மா அடுத்து என்ன வேணும்? இல்ல பெரியம்மா, சோனி சந்தியாலாம் எங்கன்னு கேட்க வந்தேன். இவ்வளவு நேரம் கத்தி கத்தி கூப்பிட்டேன், ஒருத்தரும் ஆளே எனக்கு இல்ல, அதான் கேட்டேன். அவளுக்கு வீட்டுக்கு பின்னாடி வடாம் கட்டி போட்டு வச்சிருக்காளோ ஊஞ்சலு, அதுல கிடந்து ஆடுவாள்வலா இருக்கும். பின்னாடி தான் சத்தம் கேக்கு. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், தூங்கிட்டு இருந்தவளதான் நீ எழுப்பி விட்டுட்ட. சரி பெரியம்மா, நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் சோனி சந்தியாவை பார்த்துட்டு வந்துடுறேன். போங்க போங்க போய் பாருங்க. சரி. இப்ப சந்தி அம்மா யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கலாம் இல்லையோ? இல்லை பை, யார்ட்டையும் பேசல. அம்மா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டடாக்கா. தெருவில் யாராவது பேசிட்டு போகிறது உனக்கு அப்படி தெரியுமா இருக்கும். ஆமாம் இருக்கும் இருக்கும். ஆமாம், அந்த சின்ன பொண்ணு எங்க ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல? ஆமாம், அந்த மேடம் ஒரே பிஸி தான். நான் எத்தனை முறையே சொல்லிட்டேன், வீட்டுக்கு வாப முன்னாடி மாதிரி வரைய மாட்டேங்கான்னு. எங்கள் அம்மா விட மாட்டேங்காவ, ஆட்டுக்குட்டி விட மாட்டேங்காவன்ட்டே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க பூமாரியும் இங்கே தான் இருக்காளாக்கும். வாழை சதீஷு. அட நம்ம ஆளுங்க தான் இருக்கு. இவன் எதுக்கு இங்க வந்தான்? என்னல திடீர்னு வந்திருக்கிய? ஏதாவது தேவைப்பட்டதானே இந்த பக்கம் வருவிய? இப்போ என்ன வேணும்? சோனி ஏதாவது அண்டா குண்டான்னு ஏதாவது தேவைப்படுமா இருக்கும், அதெல்லாம் வாங்க வந்திருப்பானுவேன். ஆமா, ஒய்யாம காட்டுக்குள்ள போட்டு எதையாவது சுட்டு தின்னுக்கிட்டே கிடப்பானுவேன். அதுக்கு நம்ம வீட்டுல இருந்து தான் பாத்திரம் வாங்குவானுவேன். நல்ல ஆளுதான். இல்ல உங்க வீட்டுல இருந்து ஏதாவது பாத்திரம் மண்டை எடுத்துட்டு போக வேண்டியது தானே? எல்லாத்துக்கும் யாரும் எங்க வீட்டுக்கே வாரிய. நல்லா அப்படி கேளு சோனி. என்ன நீ நாக்கப்படுந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் இன்னும் திருந்தே இருந்தானுவேன். இங்கதான் எல்லாத்துக்கும் வருவானுவேன். என்னடா இப்படி கேவலப்படுத்தியாளுவே? அவங்க சொல்றதும் சரிதானே. நம்ம என்னைக்காவது யார் வீட்லயாவது ஏதாவது கேட்க போயிருக்கோம்? நம்ம வீட்லயே போய் கேட்க முடியும் பயந்து. இங்கதானே வந்து வாங்குறோம், வேற திட்டினா வாங்கிக்கிட வேண்டியதுதான். அதுவும் சரிதான். என்னல இப்ப என்ன வாங்க வந்திய? ஒண்ணுல, சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். நம்பிட்டோம். ஏதோ வேட்டைக்கு போறதெல்லாம் கேள்விப்பட்டேன். அப்பனா கண்டிப்பா என்னத்தையாவது பிடிச்சிட்டு வந்திருப்பானுவல. ஆமா, அப்படி என்னென்ன பிடிச்சிட்டு வந்திய இன்னைக்கு? இன்னைக்கா நாங்க மரநாய் பிடிச்சிட்டு வந்தோம்.
சீ, என்னது மரநாயா? ஆமா சோனி, மரநாய் தான். நீ பாத்திருக்கியா? நான் மரநாயெல்லாம் பார்த்ததில்ல, மனுஷ நாயை தான் பார்த்திருக்கேன். எங்க பார்த்திருக்க? அதான் நீயே முன்னாடி நிக்கல, வேற எங்க பார்க்கணும்? உன்னைய பார்த்தா போதாதா? உனக்கு மரநாயில பிரியாணி செஞ்சு கொண்டு வரலான்னு பார்த்தேன். இப்போ என்னை கிண்டல் பண்ணிட்டல, இனிமே உனக்கு தர மாட்டேன் பாரு. சீ, நீ அதை எனக்கு தந்தாலும் வேண்டாப்பா. அதெல்லாம் மனசின் தும்பானா? சரியான காட்டுவாசிய, இன்னும் என்னத்தனாலும் தும்பானுவேன். குமாரி வாய முடியிட்டு இருந்துரு சொல்லிட்டேன். நான் வாங்கிட்ட பேசல, சோனி சந்தியா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பத்துக்க. நீ ஊடையில வராத, அப்புறம் மூக்க குத்தி உடைச்சு விடுவேன். இல்ல எதுக்கு? எங்க கிட்ட நல்லா பேசுறா, உன் தங்கச்சிட்ட மட்டும் ஏன் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விடுறா? அதெல்லாம் அப்படிதான் சந்தியா, இவளை பார்த்தாலே எனக்கு அடிக்கணும் போலே தோணுது. ஏல சதீஷ், உன்னையெல்லாம் என்ன திட்டு திட்டியோ, ஆனா நீ எங்க மேலாம் ஒரு கோபமும் பட மாட்டேங்க. ஆனா பூமாரிட்ட மட்டும் எப்ப பார்த்தாலும் கோவத்துல எரிஞ்சு எரிஞ்சு விடுறா, எதுக்கு? அதெல்லாம் அப்படிதான், கண்டுக்கூட கூடாது. விடுஜோனி, இவன் எப்பயுமே அப்படிதான். அவனுக்கு காரியம் ஆகணும்னு வையா, நல்லா வந்து நடிப்பான். காரியம் முடிஞ்சிட்டுனா இப்படிதான் எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். ஆமா, இப்ப அதுக்கு என்ன? என்ன காத்து பியாக்காத்தால அடிக்க போல இருக்கு. ஊஞ்சில இந்த ஆட்டம் ஆடுது. இந்த பயில்வளை எங்க? அந்த நிக்கனோட பேசிக்கிட்டு, ஏ பயில்வளை அந்தாங்க இஞ்சி பூண்டு விழுது. பெரியமா இந்த வாரம். எப்ப சோனி, இவனை இஞ்சி பூண்டு விழுதுக்கு வந்திருக்கானுவ. சத்தியா சொன்னேன்ல, இவனு இந்த மாதிரி ஏதாவது கேட்க தான் வருவானுவேன். ஆமா, இல்லாட்டினா இந்த தெச பக்கமே எட்டி பக்கம் உண்டானுவல. இன்னைக்கு அம்மட்டே கேட்டு வாங்கிட்டானுவ போல இருக்கு. அதிசயமா இருக்க, அம்மா இன்னைக்கு இஞ்சி பூண்டு விழுதுலாம் அரைச்சு கொடுத்துருக்கா. எங்க வீட்டுக்கு போனா தர்மடி விழும்ல, அதான் ஆளுங்க வந்து கேட்டு வாங்கிட்டு போகுது. பெரியம்மானா பெரியம்மா தான். பெரியம்மாக்கு இந்த ஊர்ல கோயிலே கட்டலாம். சும்மா நடிக்காதல. அச்சச்சோ, உண்மையாதான் பெரியம்மா, நான் நடிக்கலாம் இல்ல, பொய் சொல்றேன்னு நினைச்சீங்களோ? இங்க பாருங்க, நான் கேட்ட உடனே இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் தாரிய. எங்க அம்மாட்ட கேட்டிருந்தா நான் அடிதான் வந்திருப்பா. அப்ப சொல்லுங்க, யார் நல்லவிய? எங்க அம்மையை விட நீங்க தானே நல்லவிய. உங்களுக்காக நான் என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுங்க, நான் செய்றேன். என்ன முயல் பிரியாணி செஞ்சு கொண்டு வந்து தரட்டுமா? ஐயே, எனக்கு முயல் பிரியாணிலாம் வேண்டாம். எனக்கு கொஞ்சம் முயல் ரத்தம் கொண்டு வருவியா? முயல் ரத்தமா? அது எதுக்கு பிரியுமா? இலை சோனி, அம்மா ரத்தம் குடிக்கிற காட்டேரியா மாறிடுச்சோ? அதாம்ல எனக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு நீங்க பெரியமா எதுக்கு ரத்தத்தை கேட்குதுன்னு. அது ஒன்றும் இல்லைல்ல, முயல் ரத்தத்தை கொஞ்சம் அந்த துணியில் நனைச்சி வச்சு அதை காய வச்சு எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் தலையில் தேய்ச்சனா நல்லா முடி வளருமா. இந்தா எங்கள் வீட்டில் கிடக்கிற ரெண்டுக்கும் முடியே இல்லை. அதுகளுக்கு கொஞ்சம் அந்த முயல் ரத்தம் இருந்துச்சுன்னா போட்டு எண்ணெயில் காய்ச்சி கொடுக்கலான்றதான். ஓ அப்படியா விஷயம்? நானும் வேற என்னமோ நினைச்சிட்டேன். முயல் ரத்தம் தானே, கொண்டு வந்து தாரேன். இரு, முயல் ரத்தத்தை ஒரு துணியில தான் ஃபர்ஸ்ட் அவ்வளோத்தையும் உரிய வைக்கணும் பத்துக்க. நான் ஒரு வெள்ளை துணி தாரேன், வாங்க. அதுல அவ்வளோ ரத்தத்தையும் நனைகிற மாதிரி பாத்துக்கங்க. சரி பெரியம்மா. சீ, என்னப்ப சந்தியா, அம்மா முயல் ரத்தத்தை நம்ம தலையில தேய்க்கணும்னு சொல்றா. எம்மா நாலாம் தேய்க்க முடியுமா, நீ வேணா தேய்ச்சிக்க. சீ, நாலாம் தேய்க்க முடியப்பா, ரத்த வாட அடிக்கும். எப்ப லூசுவலா அப்படிலாம் இருக்காது, நல்லா அழகா இருக்கும். தேங்கன மாதிரி தான், கொஞ்சம் கலர் மட்டும் தான் ரெட்டிஷா இருக்கும். அப்பனா நீ தேய்ச்சிருக்கியா அதெல்லாம்? ஆமா, நான் முன்னாடி தேய்ச்சிருக்கேன், இப்ப தேய்க்கல. அது தேய்ச்சா நல்ல முடி வளருமா. ஏம்மா, முயல் ரத்தத்தெல்லாம் தேய்ச்சி எனக்கு முடி வளரண்டாமா? இப்ப நீங்க நினைக்க மாதிரிலாம் இருக்காதுவே, நல்லா தான் இருக்கும். அது நல்ல துணியில நீ காய வச்சிருவாங்க, ரத்த வாடலாம் அடிக்காது. சரி, அதை விடுங்க, நம்ம படம் பேர் அடிச்சு விளையாடலாம். இப்ப சோனி, வீட்டுக்குள்ள போய் நோட்டும் பேனாவும் எடுத்துட்டு வரியா? நம்ம படம் பேர் அடிச்சு விளையாடலாம் 3 பேரும். சரி, நான் தான் எடுத்துட்டு வரேன். எமிலி, என்ன? இல்ல சும்மா தான் கூப்பிட்டேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு எடுத்துட்டு வாயா. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணா போய் எடுத்து தின்னுங்க நீங்களே. ஏம்மா மருமவளே. சொல்லுங்க தே. இந்த பிள்ளை பாரு, எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு பாத்துக்க. இந்த கம்பு பையில அவ்வளவு பொருளை வாங்கினது இருக்கு. இந்த பிள்ளையும் பார்த்து இந்த பொருளையும் பார்த்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. நம்ம எழுதின பொருள் எல்லாம் வந்துருச்சா இல்ல ஏதாவது விட்டு போச்சா என்னன்னு கொஞ்சம் இதை பார்த்து செக் பண்ணுமா. நான் கோயிலுக்கு போறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். சரி தே. இலை கவினே, நீ அவளை நோண்டிக்கிட்டு இருக்காம போய் வாழை தோட்டத்துல போய் வெட்டிட்டு வா. சரிம்மா. மனசெல்லாம் நிம்மதியா பொண்டாட்டிக்கிட்ட பேச விட மாட்டாவல. குடுங்கத்தை நான் செக் பண்றேன். நீங்க எல்லாரையும் கூப்பிடணும், இல்ல அக்கம் பக்கம்லாம் நீங்க கூப்பிட்டுட்டு வாங்க அவங்கள. ஆமாம்மா, அவளோட்ட இப்ப சொன்னாதான் வருவாவ பத்துக்க. சாயங்காலமா சாமி கும்பிட போனோம் பத்தியா? எம்மா எங்க போறா? அதுக்குள்ள இவ எங்க இருந்து வந்தா? சின்ன பொண்ணு, பாப்பா எங்க? பாப்பா தூங்கிட்டா நீ. சரிம்மா. எம்மோ நீ எங்கப்பா போறா? ஏலா, உன்கிட்ட எல்லா இடத்தையும் சொல்லிட்டு தான் போகணுமோ நான் போற இடத்தெல்லாம்? இம்மா சொல்லுமோ, எங்கேயோ வெளியே கடைக்கு தானே போற நீ? ஏலா, கடைக்கெல்லாம் போகல. அப்போ வேற எங்க போறா? ஏலா, சாயங்காலம் சாமி கும்பிட போறேன்ல, அதான் சரசி லட்சுமி பெரிய பொண்ணு எல்லாம் பார்த்து சொல்ல போறேன். வீட்டுல சாயங்காலம் கோயிலுக்கு வரணும்ல. அப்படியா? அப்ப நானும் வரேம்மா.
எங்க போனாலும் நானே வரேன்னு குரங்கு மாதிரி தவிக்கிட்டே வருவா. எம்மா ப்ளீஸ்மோ நானும் வாரேமோ. வா வந்து தொலை. பெரிய பொண்ணுக்கு தப்பாம வந்து பிறந்திருக்கா. இவன் நான் தான் வின்னர், எனக்கு தான் அதிகமா இருக்கு. ரொம்ப மினுக்காத. நான் செகண்ட். எங்க சோனி லாஸ்ட். தோத்தாங்கல்லி. விளையாட்டுல தோத்தவங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட்? குமாரி என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம் நீயே சொல்லு. என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம் சோனிக்கு இப்போ? இப்ப யாம்ப எப்படி பண்றிய? வேணும்னா நான் ஒரு 10 தோப்பக்காரனை போட்டுட்டுமா? 10 தோப்பக்காரனெல்லாம் பத்தாதே. ஆமா, இன்னும் இதை விட பெருசா ஏதாவது ஒரு பெரிய பனிஷ்மெண்டா சொல்லி சந்தியா. நான் உன்கிட்ட கேட்க, நீ என்கிட்ட கேளு. ஒரு ஐடியா, நம்ம அம்மன் கோயில ஒரு 10 சுத்த சொல்லுவோமா? ஆமா, கோயில சுத்தினாலாவது சோனிக்கு ஏதாவது புண்ணியமாவது கிடைக்கும். கோயில 10 சுத்து தானே, அசால்ட்டா சுத்திடலாமே. சுத்துறது மட்டும் இல்ல, ஐம் லூசர்னு சொல்லிக்கிட்டே சுத்தணும். அது மட்டும் இல்ல, ஒத்த கால்ல நொண்டிக்கிட்டே சுத்தணும். அடி பாவிகளா, ஏன்டி இப்படி இருக்கியே? விளையாட்டுல தோட்டா என்ன பனிஷ்மெண்ட்டோ அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் பே. கோயில ஒத்த கால்ல நொண்டிக்கிட்டே 10 சுத்து சுத்தணும், அதுவும் ஐம் லூசர்னு சொல்லிக்கிட்டே. இதுக்கு வேற யாராவது வேலை பாருங்க. அப்ப நீ இதை விளையாட்டுக்குள்ள வர்ற முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப மட்டும் நாங்க சொன்னதை நீ செய்யலன்னு வையி, உன்னைய ஒரு நாளும் விளையாட்டுக்கே சேர்க்க மாட்டோம் பாத்துக்க. ஆமா, விளையாட்டுக்கே சேர்க்க மாட்டோம் பாத்துக்க. சரியான ஆளுதான் பண்ணீங்க ரெண்டு பேரும். தேங்க்யூ.